லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஓகே. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா முகமது சாதிக் ஹுசைன் சார் வந்து கலந்துருக்காரு. வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முகமது ஹுசைன் சாதிக் சார் வந்து நமக்கு கிளாஸ் வந்து இன்னைக்கு கண்டக்ட் பண்ணிருக்காரு. என்ன விஷயம், என்ன ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அரெஸ்ட். அரெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உடனே வந்து அரெஸ்ட் பண்றது, என்ன ப்ரொசீஜர், நம்ம உடனே என்ன பண்றது, அது ஈவன் நார்மல் பீப்புள் ஆகட்டும், அட்வொகேட் ஆகட்டும், போலீஸ் என்ன மாதிரி வந்து அரெஸ்ட வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஒரு வைடர் நாலேஜ் வந்து அட்வொகேட்ஸா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ அப்பதான் நம்ம ஒரு அட்வொகேட்டா வந்து நமக்கு வர கிளையண்ட் ஆகட்டும், இல்ல ஒரு இஷ்யூவை டீல் பண்றதாகட்டும், அதுல நடக்கிற வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆகட்டும், நம்ம அதை வந்து என்ன மாதிரி அது நடக்குது அப்படின்றத ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு அரெஸ்ட் பத்தின ஒரு ஓவரால் ஆஸ்பெக்ட்ல வந்து சார் நமக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்றதுக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார், உங்களோட டைம்ல எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு. நீங்க இப்போ உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Good morning everyone. First place I would like to thank AFLS for giving me this opportunity to enlighten myself as well as others about arrest and remand, because we all learn by teaching. Especially in law, every day we learn things from practice, because over naalum and the law keeps changing. There is a saying that law is not static. Arrest and remand is a fundamental aspect. இது நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சேர்த்து தான் நான் வந்து இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இதை பண்ணுறோம் ஃபார் சிவில் ஜட்ஜ் ப்ரிப்பரேஷன், அண்ட் as well as to know about the preliminary and fundamental aspects as how a police officer will arrest a person and how he'll produce before that person, before arrested person, before the magistrate, and how the magistrate will remand him to judicial custody. So இன்னைக்கு வந்து நம்ம இந்த aspects பத்தி மட்டும் பார்க்கலாம். Arrest, I'll start sharing my screen in some time. Before that, I'll give a brief introduction. Arrest பொறுத்த வரைக்கும் வந்து அரெஸ்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து whenever there is an apprehension that நான் பெயிலபிள் ஒரு அஃபென்ஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரஹென்ஷன் இருந்ததுன்னா போலீஸுக்கு வந்து தே வில் அரெஸ்ட் அ பர்சன். அண்ட் ஃபார் தேட் வந்து அரெஸ்ட்டுக்கு வந்து 7 years வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு பனிஷபிள் அஃபென்ஸுக்கு வந்து 41A வந்து நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். செக்ஷன் 41A ஆஃப் CRPC வந்து ஸ்பீக்ஸ் தட் நோட்டீஸ் வில் ஹாவ் டு பி சென்ட் பை தி concerned station house officer or the investigation officer to that person who is apprehended that he will commit an offense. நோட்டீஸ் அனுப்பாமலேயே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பிரீச் நடக்கும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல 41A நோட்டீஸ் வந்து அனுப்பப்படாது. என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து செக்ஷன் 57 CRPCல வித்தின் 24 hours ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அரெஸ்டட் டைம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு வந்து அவங்க நிறைய ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாங்க, எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த டைம்ல அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ 41A நோட்டீஸை கம்ப்ளை பண்றது வந்து இட் இஸ் ஃபண்டமெண்டல், இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், it is inevitable and indispensable while complying with 41A notice. And time and again the Honorable Supreme Court has emphasized and impressed upon this aspect to comply with section 41A when an offense is committed which is punishable with 7 years punishment. ஸோ 7 years பனிஷ்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த அஃபென்ஸாக இருந்தாலும் 41A கண்டிப்பாக கம்ப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்சனை என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஷனில் வச்சிருக்கிற நேரம் தான் செக்ஷன் 57 வந்து 24 hours உள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்,
24 hours வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து டிராவல் பண்ற டைமும் அந்த மேஜிஸ்ட்ரேட்டினுடைய குவார்ட்டர்ஸ்க்கோ இல்லை வந்து அஃபிஷியல் ரெசிடென்ஸ் அல்லது வந்து கோர்ட்டுக்கோ ப்ரொடியூஸ் பண்ற டைமை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் அந்த 24 ஹவர்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க அதை நம்ம அப்புறம் டீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள அரெஸ்டட் பர்சன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ட்ரிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஜென்ரலா வந்து என்னெல்லாம் டைரிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரெஸ்டட் பர்சன் வந்து ஒரு அரெஸ்டட் பர்சன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல வந்து ஜென்ரல் டைரின்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஸ்டேஷன்ல. ஸோ அந்த ஜென்ரல் டைரியில வந்து என்ட்ரி போடுவாங்க, யாரை எப்போ எந்த ஆஃபீஸர் எல்லாம் போய் வந்து சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிசனர் சர்ச் ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு புக் உண்டு. ஜென்ரல் டைரியில என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் பிரிசனர் சர்ச் ரெஜிஸ்டர்ல வந்து எந்த பர்சனை எந்த டைமுக்கு வந்து ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க, when he was brought to the station, at what time, who had accompanied him, and to whom the information has been communicated. So I'll start sharing the screen now so that CRPC provisions வந்து yes, my screen is visible. Procedure for arrest. Yes, now it's Okay. now sharing. Okay. First, once the arrested person வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அந்த பர்சனை வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட வந்து I prefer to call him an arrested person. So the accused has to be informed about the reason for ground for his or her arrest and right to bail and right to free legal aid. At the instance of the accused, insufficient means engage. இது என்னன்னா, see what happens is that once a person is arrested வந்து உடனடியா இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஸ்டேஷனை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து எனி ஒன் ஆஃப் தி ரிலேட்டிவ் ஆர் அ ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி இந்த பர்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த அஃபென்ஸ்ல வந்து நாங்க அழைச்சிட்டு போறோம் அரெஸ்ட் பண்ணி அப்படிங்கிறத வந்து சொல்லிடணும். அதே போல வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்ல, சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா, சில கேசஸ்ல வந்து அவுட் ஸ்டேஷன் சம்ஒன் ஹூ இஸ் நாட் அ ரெசிடென்ட் ஆஃப் திஸ் ஸ்டேட்டை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரூ ஃபோன் கால் வந்து அந்த நபரனுடைய வீட்டில் உள்ள எனி ஒன் ஆஃப் தி கின்னுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஹாஸ் டு பி என்ஷோர்ட். ஏதாவது ஒரு பர்சனுக்காவது அவர் அரெஸ்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து போய் ரீச் ஆயிடுச்சாங்கிறத பார்க்கணும். அண்ட் இன் அடிஷன் டு தட், வெரி ரீசென்ட்லி தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹேஸ் impressed upon information to the legal aid committee council. legal aid committeeல வந்து என்ன ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழ்நாடு லெவல்ல there is தமிழ்நாடு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, and under that authority there are district legal services authority functioning in each and every district of Tamil Nadu, and in each and every district there is a dedicated Taluk Legal Aid Committee. Taluk Legal Aid Committee ஆகட்டும், DLSA ஆகட்டும், every month they nominate a legal aid advocate who is supposed to be informed during remand of any person who is arrested. So எந்த பர்சன் அரெஸ்ட் ஆனாலுமே வந்து லீகல் எய்ட் கமிட்டியில அந்த மந்த்துக்கு அந்த பேனல் அட்வொகேட் சொல்லக்கூடிய அந்த நபருக்கு வந்து it will be informed that so and so person is arrested. The reason for information எதுக்காக அப்படி இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, the arrested person வந்து he could be an indigent, he could be a person who cannot afford to be enlarged on bail by filing a bail application. அவர்கிட்ட பண வசதி இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும், அது மட்டும் இல்லாம ஈவன் தி ரிமாண்ட் அதாவது அந்த ரிமாண்ட் அட்வொகேட்னு சொல்லக்கூடிய லீகல் எய்ட் கவுன்சில் வந்து he can even oppose or object or raise any objection on behalf of that arrested person during remand. He can be present, and he is supposed to be present when that person is produced before the magistrate by the investigation officer. So there is a one judgment of in this event I would want to refer to a judgment of the Honorable Madras High Court, which the cause title I'm not sure about the citation. That judgment goes by the name Rabia versus Inspector
state of Tamil Nadu, in which judgment, see, there is in the second point la pathina, the attestation of the person informed about the person is mandatory, and communication said to have been made through an SMS or a phone call shall not be considered. However, if the arrested person does not being local to the local jurisdiction, or the person of other state or a foreign national, as the case may be, has no acquaintance in the local jurisdiction about their arrest, in such an event, the magistrate will have to ascertain that a nearest friend or a relative or a neighbor of the arrested person is duly communicated about the arrest through appropriate means. In the absence of non-communication of arrest as contemplated under section 41 BCRPC, thereon, without the attestation of the said person, the remand could itself become improper and non-honest in the eye of law. So significance is of emphasis and significance is upon the word non-honest in the eye of law. சமயங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த அரஸ்டட் பர்சனுக்கு வந்து அவங்க கையில வந்து குறிப்பானையின் கைது குறிப்பானை அரெஸ்ட் மெமோ அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த அரெஸ்ட் ஃபார்ம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் தட் அரெஸ்ட் மெமோ. அந்த அரெஸ்ட் மெமோல வந்து என்னெல்லாம் இருக்கும், பர்டிகுலர்ஸ் இருக்கும்னா, அவர் என்ன ரீசனுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த ப்ரொவிஷன்ல அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார்கிட்ட அவர் அரெஸ்ட் பண்ணதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர், அந்த இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட நபரனுடைய அரஸ்டட் பர்சனுடைய ரிலேட்டிவ்னுடைய நேம், his signature will be attested. There are instances when police produces the arrested person before the magistrate where only the signature will not be found, only the name of that person, or informed through SMS, informed through cell phone call அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பண்ணப்பட்ட ஒரு ரிமாண்டை வந்து தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் has set aside as non-honest by stating that SMS information is not sufficient and it is not in compliance with Criminal Procedure Code, and the remand itself was set aside, and he was enlarged. The person was enlarged, was entitled to be enlarged, as the remand itself was not in compliance with section 41 BCRPC. That judgment was rendered by Honorable Justice Satyanarayana. So if you could see that Rabia versus State, அந்த ஜட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி SMS இன்ஃபர்மேஷன் வந்து போதுமானது கிடையாது, அந்த நபரனுடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ்னுடைய சிக்னேச்சர் கட்டாயமா இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, சமயங்கள்ல வந்து SMS போச்சா இல்லையா, அவங்க படிச்சாங்களா படிக்கலையா, கால் பண்ணாங்களா எடுக்கலையாங்கிறது வந்து நம்ம என்ஷூர், மேஜிஸ்ட்ரேட் கேனாட் என்ஷூர் தட். ஸோ அந்த சிக்னேச்சர் ஒண்ணுதான் வந்து முக்கியமான ப்ரூஃப். அது என்னன்னா, இந்த மாதிரி சோ பர்சன் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இவரை அரெஸ்ட் பண்ணதை பத்தி அப்படிங்கிறது. பட் when there are cases where the arrested person is an outside resident, he is not a resident of state of Tamil Nadu, or he is a foreign national, in that case வந்து exceptions can be taken. But 41 BCRPC should be mandatorily complied with. That arrested person's neighbor or arrested person's kith and kin should have been informed. And as I said, this remand advocate can represent or even question the grounds of remand for remanding an accused person to judicial custody. And the copy of this fourth point is that the duty of the legal aid advocate is to ensure that the accused or arrested person does not go unrepresented. The copy of the arrest memorandum should be furnished to the arrested person free of cost by the police, and he should be produced before the magistrate within a period of 24 hours as envisaged under section 57 CRPC. And if the arrested person வந்து ஒரு உமனாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு லேடி போலீஸ் பர்சனல் வந்து should accompany that arrested person. ஸோ லேடி ஆஃபீஸர், லேடி போலீஸ் வந்து கண்டிப்பா ஒரு உமன் அக்யூஸ்ட் ஒரு அரெஸ்டட் பர்சனா வரும்போது வந்து கட்டாயம் அவங்க கூட இருக்கணும். இந்த மாதிரி வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் தெரியாதப்போ வந்து அசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இன்டர்பிரட்டர் கேன் பி டேக்கன். இன்டர்பிரட்டர் எங்க இருந்து அப்போ சமயத்துல தேடுறது அப்படின்னா, அந்த லோக்கல் ஏரியால வந்து இன்டர்பிரட்டருங்கிறவங்க இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்ல இருந்தே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல லோக்கல் லாங்குவேஜ் தெரியல, அவர் வந்து ஒரு மலையாளம் பேசுறவரா இருக்கிறாரு, he speaks a different tongue which is not a vernacular language னா வந்து he can be engaged. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து போலீஸ் பர்சனலுடைய இன்டர்பிரேஷனை வந்து எடுத்துக்க கூடாது. இதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா வந்து நம்ம
ரிலேட் பண்றதுக்காக சொல்றதுக்கு வந்து இந்த விசாரணை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டப்ப கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஜட்ஜ் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்ற இன்டர்பிரிட்டேஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்றக்கூடிய இன்டர்பிரிட்டேஷனை வந்து எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் வந்து தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தி அப்ஜெக்டிவ் பிஹைண்ட் திஸ் அசிஸ்டன்ஸ் ஆஃப் டேக்கிங் அன் இன்டர்பிரிட்டர் இஸ் தட் he is a neutral person so that he will communicate what the accused actually wants to intimate to the magistrate regarding his arrest and what he wants to communicate. So police officer உடைய உதவியை எடுத்துக்க வேணாம், அவங்க நியூட்ரலான பர்சன் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். And now comes the medical examination of a medical by a medical officer. See, this is under section 54 CRPC. The medical examination of an arrested person is not to be considered as a mere formality. Rather, the magistrate will have to peruse the medical certificate or pro forma issued to the arrested person and ascertain that the attested person is physically fit to be remanded to judicial custody. If the arrested person is afflicted with any venereal or contagious disease and any medication has been prescribed for the ailment, or any injury or injuries have been sustained by the arrested person, will have to be reduced to writing in the remand report. Exercising care and caution is rudimentary insofar as the medical condition of the arrested person is concerned. This falls under section 54 of the CRPC. ஸோ இப்போ இதனுடைய முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரிவலண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய எக்கச்சக்கமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து எதுல இருந்து அரைஸ் ஆகுதுன்னா வந்து கஸ்டடியில இருக்கும்போது வந்து கஸ்டடியல் டெத் ஆகுறதோ இல்லை வந்து அவர் பிரிசனுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கும்போது வந்து பிரிசன்ல வச்சு இறந்துடுறதோ, இது எல்லாமே வந்து this arises from certain events will have can be related to the ailments which will be suffered, which will be the arrested person's sickness for a long time, like a diabetes irukkalam, avarukku ஒரு heart condition irukkalam, adukku vandu avarukku regular tablets prescribe பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ அரெஸ்ட் பண்ணப்படும் போது வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவரை ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி you should have been produced before the medical officer. Medical officer means a registered medical practitioner in a government hospital or even in a primary health care center. சில தாலுக்ல வந்து சில ஊர்கள்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. சின்ன கிராமங்கள்ல வந்து பிரைமரி ஹெல்த் கேர் ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட போயிட்டு அவங்க ஒரு ப்ரொஃபார்மா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்ன இவருக்கு வந்து பிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்குது, இவருக்கு வேற ஏதாவது சிக்னஸ் இருக்கா, இல்னஸ் இருக்கா, ஏற்கனவே இவர் ஏதாவது டேப்லெட் சாப்பிடுறாரா, இவருக்கு என்ன பிரசண்டா இவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, வெதர் ஹி இஸ் ஃபிட் ஃபார் ரிமாண்ட், கிளினிக்கலி ஃபிட் ஃபார் ரிமாண்ட், பிசிக்கலி ஃபிட் ஃபார் ரிமாண்ட், இந்த மாதிரி அவரை எக்ஸாமின் பண்ணி அவருடைய மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷனை நோட் பண்ணி அந்த ப்ரொஃபார்மால வந்து எழுதி கொடுப்பாங்க. இப்போ கோவிட் இருந்த சமயத்துல வந்து கோவிட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். கோவிட் இருந்த சமயத்துல வந்து அவருக்கு ஃபீவரிஷா இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி அவருக்கு ஏற்கனவே ஃபீவர் இருக்கு, கோவிட் ரிப்போர்ட்டும் தனியா இருக்கும். கோவிட் ரிப்போர்ட் வந்து டெஸ்டட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வாட் தே வில் டூ இஸ் தட் தே வில் குவாரண்டைன் தட் பர்சன் ஃபார் 15 days. ஒரு தனியா ஒரு பிரிசன்ல குவாரண்டைன் பிரிசன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இஃப் இஸ் டெஸ்டட் நெகட்டிவ் தென் ஹி வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு எ ரெகுலர் பிரிசன் வேர் ஆல் தி அதர் ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வில் பி புட் அண்டர் பார்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு சிக்னஸ் ஆர் எயில்மெண்ட் இருந்தாலும் தி மெடிக்கல் ஆஃபீஸர் is mandated by law to mention that ailment, that sickness of that arrested person, and whatever tablets which he is taking, he should also mention that. and the tablets வந்து through concerned jail authorities வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து கட்டாயமா வந்து ஜெயில் அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி அவர் ஏற்கனவே சாப்பிடுற டேப்லெட் வந்து கொடுத்துடணும். insofar as any other injury sustained இருந்ததுன்னா, அடிப்பட்ட
காயங்கள் இருந்ததுன்னா, நான் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய இதை பத்தி ரோல் பத்தி சொல்லும்போது அப்போ அந்த அவருடைய மேஜிஸ்ட்ரேட்டினுடைய இதை சொல்லிடுறேன். இப்போ போலீஸ் ஆஃபீஸருடைய இது வரும்போது இன்ஜுரி எது இருந்தாலுமே வந்து அது வந்து எந்த டைம்ல எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆனதா இல்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஆனதா, மெடிக்கல் ஆஃபீஸர் ஷுட் supposed to write at what time, what is the how far, what is the nature of the wound, laceration bruises இல்ல வந்து கட் wound என்ன மாதிரியான இன்ஜுரி அப்படிங்கறத எழுதணும். அது எந்த டைம்ல ஆயிருக்குது, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அது அந்த காயம் வந்து ஏற்பட்டு இருக்கலாம் அப்படிங்கறத வந்து கட்டாயமா அந்த மெடிக்கல் ப்ரொஃபார்மால மென்ஷன் பண்ணணும். The magistrate can put questions to the accused regarding the physical condition at the time of remand, and if the arrested person has any grievance which could range from reporting about custodial persecution or excesses committed by the investigation officer to any other illness not reported to the medical officer at the time of medical examination, the same will have to be made as a part and parcel of the remand report. The reporting of ill treatment can be further communicated to the legal aid by the magistrate in order to conduct an inquiry and initiate measures to address the grievance raised by the attested person. இதுல என்னன்னா, சில சமயங்கள்ல வந்து எல்லா அக்யூஸ்டுமே வந்து தைரியமாக வந்து என்ன வந்து இந்த மாதிரி வந்து அடிச்சாங்க, கஸ்டடியில இருக்கும்போது என்ன வந்து they persecuted me, I was subjected to harsh treatment, ill treatment, brash treatment, இப்படி எல்லாம் வந்து எல்லா அரஸ்டட் பர்சனும் வந்து யாரும் தைரியமெல்லாம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. எப்போதுமே வந்து ஒரு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தயக்கம் இருக்கும். சரி, I'm not இது வந்து ஜென்ரலான ஒரு இதை தான் சொல்றேனே தவிர எல்லா அரெஸ்டட் பர்சனுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு கிடையாது. சரி, ரிமாண்ட் எப்போ பண்றாங்க அப்படின்னா வந்து அவர் வெளியே இருந்தா இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிற சூழல்ல தான் ரிமாண்டுக்கே கொண்டு வர்றாங்க போலீஸ். பட் அப்ப என்னெல்லாம் வந்து பார்க்கணும், செக்லிஸ்ட் மாதிரி என்னெல்லாம் வந்து பண்ணணும், டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல சொல்லியிருக்கிற என்னெல்லாம் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். So this is a blanket rule which is applicable to all the remands when an arrested person is produced before a magistrate. அப்ப என்னன்னா, சில பேர் தயக்கம் காட்டுவாங்க, எனக்கு வந்து என்ன வந்து அடிச்சாங்க, என்ன வந்து மோசமா ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றத வந்து அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன செய்யலாம் அப்படின்னா, தனியா அவங்கள நிறுத்த வச்சுட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து என்ன காரணம் அப்படிங்கறத கூட வந்து எப்படி அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து மெடிக்கல் ப்ரோஃபார்மால வந்து he can reduce it to writing so that the magistrate will be appraised as to how this injury has been sustained by the arrested person. அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், யூஸ்வலி any of an attested person has to be verified. If there arises any ambiguity regarding the age of the arrested person, the school certificate of the arrested person can be produced. இப்போ வந்து என்ன சில சமயங்கள்ல வந்து ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து there is a juvenile justice board. அந்த juvenile justice போர்ட்ல சமயங்கள்ல வந்து கன்ஃபியூஷன் வந்துடும். juvenile justice போர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா இல்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றதா when there is an ambiguity regarding the age of the arrested person. சில பேருக்கு வந்து 18 அப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கும், சில பேருக்கு 19 இருக்கும், சில பேருக்கு வந்து 18-19 between the age of அப்போ when there is a cloud over the age of the person, when there is a suspicion regarding the age of the arrested person, என்ன பண்ணணும்னா அந்த அரஸ்டட் பர்சனுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டை வந்து கட்டாயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் has dealt with as to how the age of the arrested person when there arises an ambiguity has been dealt with. And the citation வந்து I'll be giving that citation to you. So அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷன் when there is a perplexity regarding the age of the arrested person, the school certificate will have to be scrutinized. சரி, இப்போ ஸ்கூல் சர்டிபிகேட் அவர் படிக்கல, அந்த நபர் வந்து படிக்காத ஒரு நபரா இருந்தார் அப்படின்னா அவரோட அப்புறமா தான் வந்து ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் ப்ரொவிஷன் படி வந்து as contemplated under ஜுவெனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து ஸ்கூல் சர்டிபிகேட் இல்லைன்னா அப்புறமா தான் பர்த் சர்டிபிகேட் பார்க்கணும். சரி, இப்போ இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து what will have to be done is that person will have to be sent to the medical board. அங்க ஒவ்வொரு ஊர்லயும் டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து there will be a medical board constituted so that the age of that arrested person வந்து will be estimated by the concerned medical officer. அப்போ வந்து அவர் ஜுவெனைலா இல்ல வந்து is above 18 years of age அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். And in that case வந்து arrested person வந்து either juvenile justice board கிட்ட பண்றதா இல்ல magistrate கிட்ட பண்ணி judicial custody-ல பண்ணி regular prisonல வந்து whether he has to be detained அப்படிங்கறத இது பண்ணிக்கலாம், ascertain பண்ணிக்கலாம்.
See, this is what I want to insist upon, and this is the see, this is what is the highlight of the today's arrest and remand concept. See, in Joginder Kumar versus State of Uttar Pradesh and Arnesh Kumar versus State of Bihar, in the rendu cases with citations வந்து நான் கொடுத்திருக்கிறேன். 1994 4 SCC, 2014 18 273. Joginder Kumar versus State of Uttar Pradeshல வந்து ஏன் எப்போ வந்து அரெஸ்ட் பண்ணணும், whether arrest is necessary, whether the investigation officer will have to arrest that person for the purpose of completion of investigation within 24 hours under 167 CRPC. அதே மாதிரி அருணேஷ் குமார் versus ஸ்டேட் ஆஃப் பீகார்ல வந்து அந்த கேஸினுடைய பிரீஃப் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, அதுல ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இருந்திருக்கும். அந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வந்து cruelty to a woman இருக்கும். அந்த கேஸ்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ரிமாண்ட் வந்து whether it is necessary, whether it is required for the purpose of completion of investigation அப்படிங்கிறது தான் அதுல டீல் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, மெக்கானிக்கலான ஒரு ரிமாண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து the principle or the ratio decidendi laid down in both these judgments. These two judgments are landmark judgments which will stand the test of law and which will be regarded as which will be carved out in golden words in the legal history, because in the rendu judgment தான் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து எல்லா ரிமாண்ட் அப்பவும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸினுடைய பிரின்சிபல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் a beacon of light for all the magistrates who are remanding an arrested person. என்னன்னா வந்து ஜுடிஷியல் மைண்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனா என்னன்னா, இந்த ரிமாண்ட் வந்து தேவையா, இவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணுமா, அவர் சில சமயம் வந்து he could be the nature of the offense, சில சமயம் வந்து ஒரு பெட்டி ஆஃபென்ஸா இருக்கும். ஒரு ஹர்ட் கேஸ்ல வந்து ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஒரு ஹர்ட் கேஸா இருக்கலாம், ஒரு சின்ன இஷ்யூவா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிரிமினல் ஆன்டிசிடென்ட்டே இல்லாத ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தெஃப்ட் கமிட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து இந்த அரெஸ்ட் வந்து நெசசரியா, இவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பி ஆகணுமா, இந்த ரிமாண்ட் வந்து கட்டாயமானதா, all these factors will have to be borne in mind before a person is being sent to judicial custody, because arresting a person and sending him to judicial custody itself is a stigma which will attach a stigma to the society. These are the words of the Honorable Supreme Court. These are not my own words. These are the principle laid down by the Honorable Supreme Court in these judgments, because arrest itself is a stigma. ஒருத்தரை கைது பண்ணி வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு வந்து அவரை வந்து இப்ப சிறைக்கு அனுப்பி அவர் என்னதான் பெயில்ல வந்து அப்புறம் அக்யூட்டல் ஆனாலுமே வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பி அவரை சிறையில வைப்பது என்பதே வந்து சமூகத்துல வந்து ஒரு தவறான ஒரு இதை வந்து அபிப்பிராயத்தை வந்து அவர் மேல ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனாலதான் வந்து மெக்கானிக்கல் ரிமாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து டைம் அண்ட் அகைன் the Honorable Supreme Court has impressed upon the word mechanical remand and application of judicial mind. So அதுதான் வந்து இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டினுடைய highlights. Yes, this is with regarding to the production of the arrested, physically producing the arrested person before the magistrate at the first time of remand. See, in the criminal rules of practice la வந்து new criminal rules of practice la வந்து 2019 rules la வந்து extension of remand can be done through video conferencing. இந்த கோவிட் டைம்ல அதுவும் முக்கியமா நிறைய பிரிசனர்ஸ் வந்து கோவிட்ல டெஸ்டட் பாசிட்டிவா இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து பிசிக்கலா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட் ரிமாண்ட் கேன் பி டன் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி வந்து எவ்ரி கோர்ட் and in most of the prisons, sub jailsல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். in central prisonsல வந்து video conferencing amenity is available and the prisoner can be produced through the video conferencing during the subsequent remand. But எப்போதுமே முதல் ரிமாண்ட் வந்து பிசிக்கலா அந்த பர்சனை வந்து அந்த அரஸ்டட் பர்சனை வந்து பார்த்து அவரிடம் கேள்விகள் கேட்டு இந்த ரிமாண்ட் தேவையானதான் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து
the person will have to be remanded to judicial custody. In certain cases, what will happen is that the arrested person would have met the person who is apprehended to be arrested would have met with an accident, or he could have sustained injury during a scuffle or a tussle with in a group, if it is a group clash. And the mari edathila vandu he would have been hospitalized for treatment of that any injury sustained by him. In the case and the mari cases la vandu the criminal rules of practice contemplates that the magistrate will have to proceed to the hospital. ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பிரிசனர் ஆர் வந்து இந்த டீடைனிக்கு வந்து ஒரு தனி ஒரு வார்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சில பெட்ல வந்து அகாமடேட் பண்ணி அந்த அரெஸ்டட் பர்சனை வந்து அந்த அக்யூஸ்ட வந்து அங்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் மேஜிஸ்ட்ரேட் வந்து பிசிக்கலா விசிட் பண்ணி அங்கேயே போய் ஹாஸ்பிட்டல்லே வச்சு ரிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூ ப்ரொசீஜரை வந்து நியூ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. So that is what the 11th point deals with. This is called the Honorable Supreme Court's D.K. Basu versus State of West Bengal, or like the 10 commandments to Prophet Moses. அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் எல்லாருக்குமே, for the arresting officer and to the magistrate and to each and everyone who is dealing with remand and judicial custody. The judgment of Honorable Supreme Court in D.K. Basu versus State of West Bengal, and the principle laid down and enunciated in this judgment is the guiding light. First என்னன்னா வந்து the police personnel carrying out the arrest வந்து accurate name and clear identification. இது எதுக்காக அப்படின்னா, எந்த ஆபீசர் வந்து அந்த அரஸ்டட் பர்சனை வந்து எந்த ஆபீசர் ப்ரொடியூஸ் பண்றாரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிமாண்ட் பண்ணும்போது எந்த ஆபீசர் அவரை வந்து அழைச்சிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்காக தான் அக்யூரேட் விசிபிள் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் நேம் டேக் வித் தேர் டெசிக்னேஷன். ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து எழுதும் போது எப்போதுமே வந்து அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அந்த எஃப்ஐஆர்ல வந்து எந்த போலீஸ் கான்ஸ்டபிளோ ஹெட் கான்ஸ்டபிளோ ஆர் எந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து அவருடைய ரேங்கை மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நம்பர் என்ன நம்பர் ஹெட் கான்ஸ்டபிள் நம்பர் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுவாங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் அந்த நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த போலீஸ் பர்சனல் வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் கைட்லைன். The police officer shall prepare a memo of arrest at the time of arrest, and such memo shall be this நம்ம வந்து section 41B. This corresponds with section 41B that any one of the family member or a nearest friend shall attest in the arrest memorandum. அதை வந்து தமிழ்ல கைது குறிப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைது குறிப்பானை தான் வந்து இந்த அரெஸ்ட் பண்ண பர்சன் என்ன ப்ரொவிஷன் ஆஃப் ஐபிசில இல்ல அதர் ஆஃபென்ஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு, பிகாஸ் அவருக்கு அது வந்து it gives him the way for making an application to file a bail before the court. அதுக்காக தான் அரெஸ்ட் மெமோ. எப்படி வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்து கம்ப்ளைனன்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி அரஸ்டட் பர்சனுக்கு வந்து law contemplates that the arrested person is entitled the copy of arrest memo free of cost. So அந்த சிக்னேச்சருடன் கூடிய காப்பி ஆஃப் அரெஸ்ட் மெமோ வந்து ஃப்ரீயா கொடுத்துறணும். A person who has been arrested or detained being held in a custody or interrogation lockup shall be entitled to have one friend or relative. This is section 41C and D. 41C படி வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து யூஸ்வலா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லீகல் எய்டு, அவர்கிட்ட வந்து லீகல் எய்டு இல்லைன்னா தான் நம்ம வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி பத்தி சொன்னோம். அவருக்கு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கவுன்சில் பிரசன்டா இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து லீகல் எய்ட் கவுன்சிலுக்கு வந்து லீகல் எய்ட் கவுன்சில் வைக்கணுமா, இல்ல உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் வைத்து வந்து உங்களுக்கு வாதிடவும் உங்களுக்காக வந்து பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண வசதி இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கணும். அதுக்காக தான் வந்து இந்த தேர்ட் கைட்லைன். எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் இஸ் தி பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் வென்யூ ஆஃப். இது எல்லாமே அதுல இருக்கும். எந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் இல்ல ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட வச்சு அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போலீஸ். எந்த டைம்ல என்னைக்கு வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுடே இஸ் 4/8/2022. இப்போ நேத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நேத்து நைட் 8 PM அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நைட் 8 PM 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்குள்ள கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அரெஸ்ட் பண்ண டைம் நேத்து நைட் 8 o'clock எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து அந்த அரெஸ்ட் மெமோல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் த மேஜிஸ்ட்ரேட் வில் பி aware that the arrested person has been produced within 24 hours. 24 hours when a contingency arises that 24 hours அப்புறம் வந்து இது பண்ணாங்கன்னா இட் இஸ் a breach of the provision 57 CRPC. அந்த மாதிரி இருக்க சமயத்துல வந்து மேஜிஸ்ட்ரேட் will have to make a note that இந்த மாதிரி வந்து அரஸ்டட் பர்சன் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, 8 o'clock அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, பட் he has been produced at இன்னைக்கு நைட் 9 10 PM even within 24 hours he was not produced, he has been produced after 24 hours has expired அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணணும். and that is it, that will take its own course. அது வந்து அரஸ்டட் பர்சனுடைய ரைட். அது வந்து அந்த வயலேஷன் ஆஃப் 57 CRPC கீழே வந்துடும். arrested person is entitled for claiming damages or for any other whatever happens during that period, and the violation வந்து the concerned investigation officer will be held liable for that. The arrested person must be aware of his right to have someone informed of his arrest. That is same section of 41C. Entry must be made in the diary of place of detention regarding the which shall also disclose the name. இதுதான் வந்து prisoner search register and general diary. இந்த ரெண்டு ரெஜிஸ்டர்ஸும் ரொம்ப முக்கியமான ரெஜிஸ்டர்ஸ் போலீஸ் இதுல. இது போக கேஸ் டைரி, சிடி ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க காமன் நாமன்கிளேச்சர்ல வந்து. இந்த மூணுலயுமே வந்து கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் இருக்கும். எப்ப எந்த ஆபீசர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த அரஸ்டட் பர்சனை கூப்பிட்டு வந்தாங்க, யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு வந்து அவரை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவரை எத்தனை நாளைக்கு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிரிசனர் சர்ச் ரெஜிஸ்டர் as well as in the general diary and in the இந்த மூணு டைரியிலையுமே கேஸ் டைரின்னு சொல்லக்கூடிய மூணு இதுலையுமே வந்து இதை கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்றவங்களை கேஸ் டைரி, ஜெனரல் டைரி, பிரிசனர் சர்ச் ரெஜிஸ்டர் இது எல்லாமே வந்து கட்டாயம் வந்து இதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. The arrestee should, where he so requests, be examined at the time of his arrest. Major minor injuries inspection memo must be signed by police officer. இது வந்து சொன்னபடி இந்த மெடிக்கல் ஆஃபீஸர்னுடைய எக்ஸாமினேஷன் தான். இதுல வந்து இன்ஜுரி இருக்கக்கூடியதை நோட் பண்ணியிருக்கணும். இன்ஜுரி இருக்கிறது என்ன இன்ஜுரிங்கிறத மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து இது பண்ணியிருக்கணும். ஓகே. Copies of all documents including the memo of arrest referred to above. போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இஸ் அண்டர் 41C. போலீஸ் இது வந்து அதிகமா ஃபாலோ பண்ணப்படாத ஒரு இதுதான். honestly to be honest, that this communication under section 41C that the person is arrested, police control room வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கக்கூடிய போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து 41C வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து பண்ணி அவங்க நோட்டீஸ் போர்ட்ல வந்து ஒட்டிடணும், இந்த மாதிரி இந்த பர்சன் அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது. அதுதான் செக்ஷன் 41C. So all these guidelines have been laid down by the Honorable Supreme Court in DK Basu versus State of West Bengal. This is a landmark judgment. This judgment is followed in all the remand procedures for which is essential, which is required, which is indispensable for magistrates and to the investigation officers and to the advocates. So 41B concerned provisions வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 41C control room at districts, and then comes 41D right of arrested person to meet an advocate of his choice during interrogation. Section 49 no unnecessary restraint. இந்த இதுல வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹைலைட் பண்ண I would want to highlight a judgment. There is a judgment called Prem Shankar Shukla versus Delhi administration. இந்த இதுல தான் வந்து unnecessary restraint அப்படிங்கிறது என்னன்னா, பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வந்து கயிறு கட்டிடுவாங்க, இல்லைன்னா வந்து விலங்கு போட்டுடுவாங்க. செயின் ஃபெட்டர்ஸ் கட்டி கை கால் எல்லாத்தையும் சேர்த்து வந்து கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பிரிசனர் வந்து எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட வந்து சில நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி
பெரும்பாலும் பண்றது இல்ல. பட் நிறைய ஊர்கள்ல வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து கையோட சேர்த்து கையை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ஹேண்ட் கப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் பிரேம் சங்கர் சுக்லா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஜட்மெண்ட்ல தான் வந்து ஹாஸ் emphasized and has laid down that when the unnecessary restraint shall not be made unless if it is required that it may cause some apprehension and it may cause some vulnerability to the vulnerability that he will escape. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வல்னரபிளான ஒரு ஃப்ரெஜைலான ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன் இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணணுமே தவிர மற்றபடி எந்த கேஸ்லயுமே வந்து ஹேண்ட் கஃபிங் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து செக்ஷன் 49 அப்ஜெக்டிவ். அண்ட் செக்ஷன் 50 வந்து பர்சன் அரஸ்டட் டு பி இன்ஃபார்ம்ட் அபவுட் grounds of arrest and right to bail. ஸோ அவர்கிட்ட வந்து அவருக்கு என்ன காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஃபார் எக்ஸாம்பிள் 294B 323 324 இந்த 3 ப்ரொவிஷன்லையும் அவர் ஒரு பர்சனை வந்து காயப்படுத்திட்டாருங்கிறதுக்காக ரிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த காரணத்துக்காக தான் உங்களை வந்து ரிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும். அதே மாதிரி வந்து ரைட் டு பெயில், நீங்க வந்து இந்த மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல ரைட் டு பெயில் வரும். 437 CRPCல நீங்க வந்து இந்த மாதிரி நீதிமன்றத்துல வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி நீங்க வந்து ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்றத வந்து அவருக்கு வந்து எடுத்து சொல்லணும். அதுதான் வந்து செக்ஷன் 15 அப்ஜெக்டிவ். தென் கம் செக்ஷன் 50A. Obligation of person making arrest to inform about the arrest etc. to a nominated person. அதுதான் DK பாசுல சொன்னபடி வந்து கைது குறிப்பானை காப்பி ஆஃப் அரெஸ்ட் மெமோல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த ஃப்ரெண்டு, அம்மா அண்ணா, அப்பா அண்ணா, அப்பா அம்மா அப்பா, இல்லைன்னா வந்து தங்கை, இல்லைன்னா வந்து அண்ணன், இல்லைன்னா வந்து அங்கிள் ஆர் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அவர்களுடைய நேம், அவர்களுடைய அட்ரஸ், அவர்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே அதுல இருக்கணும். Examination of arrested person by a medical officer. Medical officer GH or primary health care center னு சொன்னபடி அந்த நியரஸ்ட் இருக்கக்கூடிய இதுல கொண்டு போய் அவரை வந்து எக்ஸாமின் பண்ணி அவருக்கு இருக்க இன்ஜுரி மார்க்ஸ் அல்ல அவர் எடுத்துக்கூடிய மெடிசின்ஸ் இல்லைன்னா அவருக்கு வேற ஏதாவது இது இருந்ததுன்னா சமயங்கள்ல என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணதுமே வந்து இந்த அந்த ஷாக்ல வந்து ஒரு பால்பிட்டேஷன் வரும், இல்ல ஒரு நர்வஸ்னஸ் வரும். அப்படி இருந்தா கூட மெடிக்கல் ஆஃபீஸர் இஸ் என்டைட்டில்ட் டு நோட் டவுன் whatever sickness or whatever the medical condition the arrested person is going through, even if it is required. சமயங்கள்ல வந்து ECG கூட எடுத்து பார்த்துக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா வந்து sometimes certain persons வந்து might not have expected that arrest to happen. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கன்வல்ஷன் வரும், பால்பிட்டேஷன் வரும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து மென்ஷன் பண்ணி அதற்கு என்ன கண்டிஷனுக்கு வந்து என்ன பிரிஸ்கிரிப்ஷன், என்ன டேப்லெட்ஸோ இல்லை என்ன வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ அதை சேர்த்து எடுத்து அனுப்பணும். இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னா அதையும் சேர்த்து ஸ்கிரீன் பண்ணி அதுக்கு என்ன மெடிசினோ அதையும் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் அவருடைய ஃபிட்னஸ் ஃபார் ரிமாண்ட் பார்த்து ரிமாண்ட் டு ஜுடிஷியல் கஸ்டடி பண்றது தான் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு ரிமாண்ட் அ பர்சன் இன் தட் வே. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 54 எக்ஸாமினேஷன் ஆஃப் அன் அரஸ்டட் பர்சன் பை எ மெடிக்கல் ஆஃபீஸர். இப்போ மெடிக்கல் ஆஃபீஸரே இல்லை, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இல்லை, GH இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் இருப்பாங்க. இட் குட் பி எ பிரைவேட் பிராக்டிஷனர். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ரெஜிஸ்டர்ட் அதுக்கு தான் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒரு பிரைவேட் பிராக்டிஷனரா இருக்கலாம், நியரஸ்ட் GHக்கு போக முடியாம இருக்கலாம். there could be some calamity or there could be some other contingency because of which the arrested person could not be produced before the medical officer, or there might not be even a medical officer available at that point of time. So delay பண்ணாம என்ன பண்ணலாம், நியரஸ்ட் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அவர்கிட்ட கூட வந்து வாங்கலாம். தி இன்டென்ஷன் இஸ் தட் அவருடைய மெடிக்கல் கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குதா, அவர் ஃபிட் ஃபார் ரிமாண்டா, fit to be sent to be present for judicial custody அப்படிங்கிறது தான் வந்து that is what is the objective of section 54 is. Section 55A, health and safety of the arrested person. It shall be duty of the person having the custody to take care. அவருக்கு வந்து அது இதுல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி அக்யூஸ்ட்னா
அவர் இப்போ சமயங்கள்ல காலையில அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், சாயந்தரம் வரைக்கும் அவரை வந்து ஸ்டேஷன்ல வச்சிருந்திருப்பாங்க. சாப்பாடு கொடுத்தாராங்களா இல்லையா, இல்ல தண்ணி கொடுத்தாங்களா இல்லையா குடிக்கிறதுக்கு, அவர் சாப்பிட்டாரா, அவருக்கு வந்து அவர் வந்து இன்னும் பசியிலே இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அது வந்து அவர் மெடிசின் எடுக்கிறவரா இருப்பாரு, அவர் டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாரு, கார்டியாக் பேஷண்டா இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து அவங்களுக்கு அந்த கஸ்டடி பீரியட்ல எதுவும் it will cause inconvenience and it will cause other complications to both the investigation officer as well as to the demanding magistrate if it is not being strictly and scrupulously complied with. அதனால தான் health and safety of the arrested person. ஸோ அதை கவனத்துல கொள்றதுக்காக தான் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி அரஸ்டட் பர்சன் செக்ஷன் 55A வந்து சிஆர்பிசி செக்ஷன் 56 பர்சன் அரஸ்டட் டு பி டேக்கன் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ போலீஸ் ஸ்டேஷன். அது வந்து அரெஸ்ட் பண்ணதும் வந்து it corresponds with and it is in consonance with section 57 that within 24 hours at the journey, excluding the journey time, within 24 hours the arrested person will have to be produced before the magistrate. இந்த மாதிரி வந்து 24 மணி நேரத்துக்குள்ள கட்டாயமாக போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட டைம்ல இருந்து அரெஸ்ட் பண்ண அந்த 24 hours முடியறதுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிமாண்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து in addition to this, the following procedure wherein lapses have been observed shall be rectified and the procedure and by the Honorable Supreme Court shall be followed. இந்த கேஸ்ல தான் வந்து we all would have come across this case that Honorable Madras High Court's judgment in Nakiran Gopal's case. Nakiran Gopal's case வந்து it is a landmark case. Section 41B2 was emphasized in this case. In the case la enna achuna, Mr. Nakiran Gopal was produced before magistrate, Learned Magistrate for remand, and the magistrate did not remand the accused to judicial custody. இந்த கேஸ்ல தான் வந்து whether remanding an accused to judicial custody was necessary at that point of time, at that juncture அப்படிங்கறத வந்து Honorable Madras High Court had scrutinized and came to the conclusion that the learned magistrate had upheld the rejection of remand made by the magistrate, that the remand was not necessary and he had appropriately applied the law under section 41B2 that remand was not necessary. இந்த கேஸ்ல தான் வந்து ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ் ஆகட்டும், அர்னேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த கேசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி Honorable Justice Anand Venkatesh has laid down that when a remand of an accused is necessary அப்படிங்கறத வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு உண்மையிலே வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து 24 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த ரிமாண்ட் வந்து தேவையானதா, இல்ல இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணா இது ஒரு மெக்கானிக்கல் ரிமாண்டாக ஆகிவிடுமா, இல்ல இவர் ரிமாண்ட் பண்ணாம இல்லாம பட்சத்திலேயே போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வித்தவுட் எனி பார்ஸ் அண்ட் ஃபெட்டர்ஸ் வந்து வித்தவுட் எனி இம்பெடிமெண்ட்ஸ் பண்ணலாமா, அப்படி பண்ணும்போது எதுக்கு இந்த ரிமாண்ட் தேவையானதா அப்படிங்கிறத வந்து அந்த கான்செப்டை அனலைஸ் பண்ணது வந்து State versus Nakiran Gopal, reported in 2019 1 CTC 497. This is Arnesh Kumar versus State of Bihar. Satisfaction of the magistrate. அதுல தான் வந்து application of judicial mind and mechanical remand பத்தி Honorable Supreme Court has dealt in Arnesh Kumar versus State of Bihar, cited in 2014 SCC 273. எஸ், திஸ் ரீசன்ஸ் ஃபார் ரிமாண்ட். இந்த அரெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, இந்த அரெஸ்ட் ஃபார்ம்னு வந்து போலீஸ் வந்து ஒரு அரெஸ்ட் ஃபார்ம் ஒரு சரண்டர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு குறிப்பானை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து இவருடைய ரிலேட்டிவ்ஸோட நேம், இவர் என்ன ஆக்குபேஷன் பண்றாரு, இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இவருடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், இவருடைய கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், இது எல்லாமே வந்து Honorable Supreme Court வந்து இதெல்லாம் வந்து மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இவருடைய கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், அதுக்கு தான் வந்து கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்னு இப்போ வந்து போலீஸ்னுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கு. இதுல வந்து ஒரு கிரிமினலுடைய நேம், அவர் ஏற்கனவே ஒரு கிரைம் பண்ணியிருந்தாரு, ஒரு கிரிமினலா இருந்தாரு, ஒரு அரெஸ்டட் பர்சனா இருந்தாரு, ஏற்கனவே ஒரு இதுல இருந்திருக்கிறாருன்னா அவருடைய நேம் கொடுத்தாலே, இல்ல கிரைம் நம்பரை தெரிஞ்சிருந்தா அதை கொடுத்தா அந்த அவருடைய பழைய ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அதெல்லாம் எடுத்து கரெக்டா
கரெக்டா வந்து இவருடைய இவர் ஏற்கனவே எதுல அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு, எந்த கிரைம் நம்பர், எந்த போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து சும்மா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பிளாங்கா விடாம ஃபில் பண்ணாம அது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வந்து கரெக்டான பர்டிகுலர்ஸ் கொடுத்து வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா சமயங்கள்ல வந்து ஏஜுக்கான ப்ரூஃபே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆதார் கார்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஒரு ஓட்டர் ஐடியோ ஏதாவது வச்சு அதை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட அவருடைய ஏஜ் சொல்லியிருக்கணும், ஆக்குபேஷன் சொல்லியிருக்கணும், அவர் எங்க தொழில் செய்யறாரு, வேர் ஹி இஸ் அ நார்மல் ரெசிடென்ட், வேர் ஹி இஸ் பிரசன்ட்லி ரிசைடிங், இது எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி டீடைல்டான ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை மெக்கானிக்கலா போலீஸ் ஆஃபீஸர் ஃபில் பண்ணாம கரெக்டா என்ன பர்டிகுலர் இருக்குதோ அதை வந்து அரெஸ்டட் பர்சன்ட்ட இருந்து கேட்டு எழுதி வாங்கி இல்லைன்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்து கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அதை பார்த்து எழுதி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ், இது வந்து மெடிக்கல் ஆஃபீஸரினுடைய டியூட்டி. பிசிக்கல் ஃபிட்னஸ், எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ், எனி மெடிகேஷன் which the arrested person is following up, a health condition with which the arrested person is diagnosed with or being stated by him or her at the time of medical examination. It shall be the duty of the person precautionary. இது வந்து COVID-19ல இருக்கும்போது இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்பெஷல். அது COVID-19 இருந்தாங்கன்னா COVID-19க்குன்னு கவர்மெண்ட்ல தனியா ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க. அதுல வந்து டெஸ்டட் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அது முன்னாடி வரைக்கும் அவங்களே குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டு 15 டேஸ்க்கு அப்புறம் நெகட்டிவா இருந்தாங்கன்னா they'll send him to the normal இது. இல்லைன்னா அவங்கள வேற எந்த பிரிசன்ல குவாரண்டைன் பண்ணி வைக்கணுமோ அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்து தனியா வச்சிருப்பாங்க. This is what the other problem which is found rampant in during the remand. அதாவது வந்து என்ன ஆகும்னா நிறைய ரிமாண்ட்ல வந்து நிறைய ரிமாண்ட்ல வந்து என்ன ஆகும்னா கன்சர்ன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்க வேற ஏதாவது டியூட்டில இருப்பாங்க, இல்ல வந்து அவங்க they might not be available due to other duties, they might be deputed to some other duty, but the presence of an investigation officer who is remanding that accused to judicial custody, who has filed that remand report வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா only he will be aware as to what grounds and for what reasons the person has been arrested. இப்போ ஒரு எஸ்ஐ ரேங்க்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல ஒருத்தர் வந்து அரெஸ்டட் பர்சனை வந்து ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர் இல்லாம இல்ல அந்த எஸ்ஐ இல்லாம வேற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வச்சோ இல்ல வேற ஒரு எஸ்ஹெச்ஓ மூலமா ப்ரொடியூஸ் பண்ணாலோ he might not be aware as to what the facts and for what reason the arrested person is being produced. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எதுக்காக இந்த ரிமாண்டுங்கிற அந்த ரிமாண்ட் சாட்டிஸ்பாக்சன் வந்து ஃபார் த மேஜிஸ்ட்ரேட், அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த ரிமாண்ட் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்து presence of investigation officer will be sometime very 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 essential. So this is what this point is about. Relative or friend or any other person, this is the same under section 41B. Entry shall be made in Joginder Kumar. Procedure for remanding an accused to judicial custody. And now essential and indispensable aspects that will have to be looked into, whether looked into before remanding an accused to judicial custody. Procedure, I'll first show the documents which the police will produce at the time of remand, and then we'll move on to the duties of the magistrate. My screen is being shared, Arun. Mr. Arun? No, no sir. The blur screen தெரியுது. blur. Okay. இல்ல word screen வரைக்கும் தெரிஞ்சது இல்ல. Word screen தெரியுது. Okay. Now I'll show the documents which will be produced.
Sir, disconnect ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். I think wait for few seconds for reconnection. Audible, right? Yes, sir. Yeah, we'll share. I'll now share the documents. My screen is visible. Screen share. Yes, I'm screen share. Yes. My screen is visible, Yes. right? FIR is visible. Yes, sir, visible. See, this is the FIR. Okay, I'm giving you this model of FIR. Visible, right? Yes, sir. Clear. Okay, this is the FIR. இதுல வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருப்பாங்க. செக்ஷன் 154 சிஆர்பிசி அண்ட் அதுல வந்து எந்த டேட்ல வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், டைம், எந்த தூரத்துல எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். நேம் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் அண்ட் தி அரெஸ்டட் பர்சனோடைய டீடைல் 7th இதுல தெரிஞ்சிருந்த நேம் போடுவாங்க, இல்லைன்னா வந்து அன்னோன்னு போட்டிருப்பாங்க அப்போதைக்காக. அண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது வந்து இல்ல யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ரிட்டன் இன்ஃபர்மேஷனா ஓரல் இன்ஃபர்மேஷனா, இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிபிக்கலான ஒரு எஃப்ஐஆர்னுடைய ஒரு இது. இதுல வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன், தெஃப்ட் 378, 379 ஆர் டொக்காய்டி மாதிரி கேசஸ்ல இருந்ததுன்னா வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஸ்டோலன் அண்ட் டோட்டல் வேல்யூ ஆஃப் தி இது. அன்நேச்சுரல் டெத்னா 174 கேசஸ்ல வந்து இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் வரும். ஸோ அன்நேச்சுரல் டெத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஃப்ஐஆர் கண்டென்ட்ஸ். இதுல தான் வந்து எஃப்ஐஆர்னுடைய சாராம்சங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 326 எஃப்ஐஆர், ஒரு கிரீவஸ் ஹர்ட் இருக்குன்னா எத்தனை மணிக்கு எப்போ யார் போய் யாரை அடிச்சாங்க, அவருக்கு என்ன காயம் ஏற்பட்டுச்சு, அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க, அவர் எப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே எஃப்ஐஆர் இதுல இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த காப்பியை வந்து FIR read over to the complainant. You can see this FIR read over to the complainant, admitted to be correctly recorded, and a copy given to the complainant information free of cost. இந்த FIR காப்பி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு தி கம்ப்ளைனன்ட் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இங்க கீழே கடைசியில வந்து எந்த ஆஃபீஸர் வந்து இந்த FIR வந்து ரெக்கார்ட், இது எல்லாமே வந்து முன்ன காலத்துல எப்படி இருந்ததுன்னா எல்லாமே மேனுவலா ரைட்டர்னு ஒருத்தரை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யூஸ்வலி ரைட்டர் இன் அ போலீஸ் ஸ்டேஷன் யூஸ் டு ரெக்கார்ட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு லெட்ஜர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, எஃப்ஐஆர் தனி ஃபார்ம் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல எழுதுவாங்க. இப்போ இது எல்லாமே வந்து எவ்ரி இன்புட் இன் தி CCTNS has become computerized. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிரிண்டட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுல வந்து SHO வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அ ஹெட் கான்ஸ்டபிள் வந்து யார் அந்த எஃப்ஐஆரை வந்து அந்த டைம்ல வந்து ஸ்டேஷன்ல யார் ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்களோ அவங்க அதுல வந்து சைன் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் தே வில் பிளேஸ் தி மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ் டு தி கன்சர்ன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். Sir will join again. Wait for few minutes.
Yeah, we'll see the medical pro forma now. FIR வரைக்கும் பார்த்தாச்சுல்ல advocate Arun? Yes sir, FIR start FIR. பண்ணீங்க. Now the screen is visible. Pro forma for health screening, is it visible? No sir. No, I'm not scratched. See, இந்த மாதிரி தான் வந்து see, I want to highlight at this point of time. இந்த மாதிரி நிறைய வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து எங்களுக்குமே நடக்கும். வீடியோ கான்ஃபரன்சிங்ல வந்து பிரிசனர் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நடக்கும், வாய்ஸ் கேட்காது. இது எல்லாமே this is a part and parcel of our system. So we can never overlook this. This is a technical glitch on my part, I admit it. ஆனா இந்த மாதிரி நிறைய சமயங்கள்ல நடக்கும். நாங்க பிரிசனர் கிட்ட வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசும்போது அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நாங்க ஒண்ணு கேட்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேசுறது கேட்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். See, நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிமாண்ட், தி ப்ராப்ளம் வித் our சிஸ்டம் இஸ் தட் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இந்த அமெனிட்டிஸ் இருக்காது. See, so what they do is that when they usually they have this WhatsApp is not a recognized platform for extension of remand. See, there are certain applications which have been approved and acknowledged by the Honorable Madras High Court, only through which extension of remand will have to be done. But சில மீடியம் வந்து ஈஸியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிமாண்ட் வந்து பண்றோம். அதுலயுமே வந்து சமயத்துல வந்து பண்ண முடியறது இல்லை. அதனால பிசிக்கலா வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து இட் இஸ் காமன், இட் இஸ் நாட் அன்காமன் டு அவர் சிஸ்டம். So this pro forma for health screening of searching of prisoner on admission to jail, இப்படிதான் வந்து இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கும். இதுல வந்து கேஸ் நம்பர், நேம், ஏஜ் இது எல்லாமே போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் இல்னஸ், இதுதான் நான் சொன்னேன். சில பேருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்கனவே இருந்திருக்கலாம், டயபெட்டிஸ் இருந்திருக்கலாம், அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஆர் யூ டேக்கிங் மெடிசின்ஸ் ஃபார் த சேம், ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் காஃப், இது எல்லாமே. ஏன்னா பிரிசனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து ஹி ஷுட் நாட் டெவலப் எனி ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ். அவருக்கு அதனால வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிருச்சுன்னா இட் வில் பி a big trouble for all the stakeholders involved in the arrest and remand of that person. ஸோ அதனால தான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸரனுடைய டியூட்டி வந்து இட் இஸ் வெரி வைட்டல் இன் ஸ்கிரீனிங், இன் ஹெல்த் ஸ்கிரீனிங் ஆஃப் தி அரெஸ்டட் பர்சன். அவருக்கு என்ன டேப்லெட் முன்னாடி சாப்பிட்டுருக்கிறாரு, இல்லை இப்போ ஏதாவது அவருக்கு டேப்லெட் தேவைப்படுதா, அவருக்கு என்ன ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த காயத்துக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா வேற ஜிஹெச்சுக்கு அவருக்கு ரெஃபர் பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே வந்து அந்த டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் or whoever is at that point of time will have to mention that, so that ஃபர்தரா ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, இங்க பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் தான் இருக்கு அப்படின்னா அவரை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்து கட்டாயமா வந்து அந்த மெடிக்கல் தி மேஜிஸ்ட்ரேட் அண்ட் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வில் நாட் பி அவேர் ஆஃப் வாட் காம்ப்ளிகேஷன் தி பர்சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம். ஸோ அது வந்து மெடிக்கல் ஆஃபீஸரால மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். only he can analyze and only he can mention as to what illness the person is suffering, arrested person is suffering from. So this is a continuation. இந்த மாதிரி வரும். எனி அதர் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து கடைசியா வந்து இது முடியும் போது எப்படி வரும்னா எல்லாத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணி எல்லா வைட்டல்ஸும் இது பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஃபிட் ஃபார் ரிமாண்ட், கிளினிக்கலி ஃபிட் ஃபார் ரிமாண்ட், பிசிக்கலி ஃபிட் ஃபார் ரிமாண்ட், இந்த மாதிரி வந்து இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இன்டிஸ்பென்சபிள், திஸ் இஸ் எசென்ஷியல், வைட்டல், என்ன வேணா சொல்லிக்கலாம், which is required for remanding a person to judicial custody. So இந்த fitness for remand தான் வந்து section 54ல வந்து the honorable Supreme Court has time and again insisted that the person should be medically examined. Without medical examination remanding is non-est in law. இந்த மாதிரி fitness for remand வந்து ஒரு person ஃபிட்டாவே இல்லை அப்படின்னா வந்து it is a ground for rejection of remand. இது வந்து form for custody, detention in custody of the prison under section 167. இதுல வந்து அவங்க எந்த பிரிசனுங்கிறத வந்து இது பண்ணிக்குவாங்க, எப்போ வந்து அவரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எந்த ஆஃபென்ஸ், எந்த பிரிசனுக்கு கூட்டிட்டு போறாங்க அவரை அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் வந்து அரெஸ்ட் வாரண்ட். இதுல வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அவருடைய மற்ற பர்டிகுலர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் ரோல்ல வந்து இதுல வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியாததுனால he is being remanded to judicial custody. இதுல மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த மாதிரி 15 டேஸ்க்கு வந்து ரிமாண்ட் பண்றோம், 14 டேஸ் ரிமாண்ட், எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் ரிமாண்ட் இஸ் 15 days under section 167.
ஸோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃப் ப்ரொடியூசிங் தி அக்யூஸ்ட் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிமாண்டை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல நேம், ஃபாதர்ஸ் நேம், அவங்களுடைய ரிலீஜன், இது ஏஜ், இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல தான் வந்து மேஜிஸ்ட்ரேட்னுடைய டியூட்டி என்னன்னா, இதுல என்ன மேஜிஸ்ட்ரேட்னுடைய டியூட்டினா, இதுல எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து யூ வில் ஹேவ் டு மேக் அ மென்ஷன் அபவுட் தி sickness or illness or whatever medication which he is under, which is taking, the arrested person is taking in due course or in usual course, அதை mention பண்ணி, so that prison authority will also be aware that so and so person is suffering from so and so sickness. அவருக்கு வந்து ஏற்கனவே blood pressure இருக்கு, அவருக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெடிகேஷனை வந்து கொடுப்பாங்க. இதே இதுதான் வந்து காவல் வைப்பானை அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்து, அது இங்கிலீஷ், இது தமிழ்ல. இந்த மாதிரி வந்து என்பவர் இந்த மாதிரி சோ பர்சனை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறோம், இத்தனை மணிக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ல வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் போட்டு உடலில் உள்ள அடையாளங்கள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா வந்து மேஜிஸ்ட்ரேட் சைன் பண்ற மாதிரி இருக்கும். So this is what the medical proforma of the இது. அதே மாதிரி இன்னொரு நம்ம வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல இருக்கிற இந்த ப்ரொசீஜரையும் ஒரு தடவை பார்த்துடலாம். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்து நியூ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019ல வந்து certain new guidelines have been enacted by the Honorable Madras High Court. அதுல வந்து சாப்டர் 2ல தான் வந்து ரிமாண்ட் அண்ட் அரெஸ்ட் பத்தி வருது. ரிசீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்கரன்ஸ் ரிப்போர்ட். The judges and magistrates receiving first information report, first page and record their signature. இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரிசீவ் ஆனதுமே உடனே வந்து சீல் வச்சிடணும். சீல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து இப்போ மேஜிஸ்ட்ரேட் இஸ் ரிமாண்டிங் தி அக்யூஸ்ட்னா இன் ஹிஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னா டைம், டேட் அண்ட் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னுடைய ரேங்க், எஸ்ஹெச்ஓனுடைய ரேங்க், அந்த பிசியா இருந்தா அந்த ரேங்க், அந்த நேம், அந்த நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து என்டர் பண்ணிடணும். receipt of first information and occurrence report, and then remand. Then comes remand. No accusation, இதெல்லாமே வந்து ரிமாண்ட்னுடைய இது. இதுல முக்கியமானது என்னதுன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கே ப்ரொசீட் பண்ணணுங்கிறது தான். வேற an accused is detained in a hospital and the court is satisfied from the medical certificate that the accused is not in a position to be moved and produced before the court, the concerned judge or magistrate will proceed to the hospital, visit the accused and may remand or extend the remand. Before proceeding, the remand judge magistrate inform the. So prison, concerned prison, எந்த பிரிசனுக்கு கீழே ஒரு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்னையில இருக்கிறாரு, சென்னைன்னா இப்போ வந்து சைதாப்பேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும், அங்க உள்ள பிரிசன் அத்தாரிட்டிக்கு வந்து சைதாப்பேட்ல இருக்கிற இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க போயிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ஜிஹெச்சுக்கு போய் ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரிசன்ல சொல்லிட்டாங்கன்னா அந்த ரிமாண்ட் வார்டுக்கு வந்து அந்த பிரிசனர் வார்டுக்கு வந்து அந்த பிரிசன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வார்டுக்கு அந்த பிரிசன்ல இருந்து அவங்க பிரசனல் அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் போலீஸ் வில் ஆல்சோ பி பிரசன்ட் and the magistrate will record his reasons and satisfaction, and if it is a prima facie case made out, he will remand that accused to judicial custody depending upon the circumstances of the case. அந்த பர்சன் வந்து உடல்நிலையை பொறுத்து கூட வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அது வந்து தட் இஸ் a discretion of the magistrate. Yeah, this is a very important and vital aspect. When an accused is produced for 0.5, proviso 5, when an accused is produced for remand on his arrest, the court shall furnish to the accused a copy of the memorandum of arrest by the arresting, recorded by the arresting officer, and if the accused has no means to engage an advocate, he shall be informed by the court that he is entitled to legal assistance. இதுல தான் காப்பி ஆஃப் அரெஸ்ட் மெமரண்டம் அப்படிங்கிற அந்த பேப்பர், அந்த ஃபார்மை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து கொடுத்துடணும். So that he will apply for a bail either through legal aid or through any other advocate which he can afford. This is what mechanical remand concept
emphasized in Arnesh Kumar and Joginder Kumar's case, the magistrate shall not grant remands to police custody unless are satisfied that there is a good ground for doing so. See, இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே வந்து judicial custody-ங்கிற கான்செப்ட் பார்த்தோம். Police custody is a concept which comes under section 167 subclause 3 CRPC. Police custody-ங்கிற concept வந்து it's quite different from that of the judicial custody, because judicial custody-ங்கிறது வந்து he will be a regular remand prisoner-ஆ இருப்பாங்க. Police custody-ங்கிற concept வந்து he will be under the custody of the police, and usually police custody எப்படின்னா procedure எப்படின்னா the investigation officer will file an affidavit as to why police custody of that person is required, என்ன ரீசன்காக வந்து ரெக்வயர்டா இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் எலிசிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு 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 வெப்பன் வந்து ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வந்து அவர்கிட்ட இருந்து போலீஸ் கஸ்டடி மூலமாக மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். இந்த மாதிரி ஒரு லைக்லிஹுட் இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் வந்து போலீஸ் கஸ்டடி வந்து தரப்படும். அதுவுமே போலீஸ் கஸ்டடி வந்து will also be not for a long period. அதுவுமே வந்து இந்த ப்ரொவிஷன்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. The magistrate shall decide after perusal of the affidavit. He shall personally see and satisfy himself. So at the end of the period of questioning him, when he had okay, so இப்போ ஒரு 5 days கேக்குறாங்கன்னா போலீஸ் கஸ்டடி வந்து யூசுவலி 2 days 3 days இந்த மாதிரி தான் மேஜிஸ்ட்ரேட் யூசுவலா கொடுப்பாங்க. பிகாஸ் லாங் பீரியட் ஆஃப் போலீஸ் கஸ்டடி வில் புட் டு undue hardship on the arrested person. அதுதான் போலீஸ் கஸ்டடியில இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி. And before and after producing the person arrested person for police custody வந்து அந்த arrested personக்கு வந்து அந்த copies of that affidavit கொடுத்துறணும், அவருடைய health condition வந்து எக்ஸாமின் பண்ணிடணும். after the police custody period over ஆனதுக்கு அப்புறம் அந்த arrested person கிட்ட வந்து எப்படி அவரை ட்ரீட் பண்ணாங்க, அவருக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதா, அவர்கிட்ட வந்து அவருடைய ஹெல்த் பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கப்புறம் தென் அகைன் ரிமாண்டிங் டு ஜுடிஷியல் கஸ்டடி வந்து செய்யணும். ஸோ ஆல் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஆல் தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் required when a person is remanded to not judicial custody but to police custody. And soon after an order of police custody is passed, the magistrate will have to inform this within 24 hours to the chief judicial magistrate. That is what provision 7 is about. Because there are cases in which in sometimes when the police custody there could be some complications which will affect the arrested person, and the person வந்து he may sustain injury or he may be subjected to persecution. So to ensure that the person is in a good health, all these satisfaction, all these criteria will have to be met out by the magistrate, so that நல்ல ஹெல்த் கண்டிஷன்ல தான் அவர் வந்து உள்ள போயிருக்கிறாரு போலீஸ் கஸ்டடியில, அதே கண்டிஷன்ல தான் நல்லபடியா தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற என்ஷோர் பண்றதுக்காக தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அரஸ்டட் பர்சன் கிட்ட இருந்து போலீஸ் கஸ்டடியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து கேட்கறது. திஸ் இஸ் வாட் ஜுவெனைல் ஜஸ்டிஸ் போர்ட் இந்த மாதிரி வந்து ஏஜ் பத்தி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறதுக்காகத்தான் வந்து ஜுவெனைல் ஜஸ்டிஸ் போர்டு அக்யூஸ்ட் இஸ் ஜுவெனைல் ஹி ஷல் ரெக்கார்ட் ஒப்பீனியன். அவர் 15 வயசு 16 வயசு 18 வயசு கீழே இருக்கிற எந்த ஒரு இதை கொண்டு வந்தாலும் magistrate will have to send that person to the juvenile justice board. If confusion is there, if there is a complication, if there is an ambiguity regarding the age இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணணும்னா முதல்ல வாங்க வேண்டிய சர்டிபிகேட் ஸ்கூல் சர்டிபிகேட், இல்ல ஸ்கூல் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அவருடைய பர்த் சர்டிபிகேட் பார்க்கலாம். அப்படியும் எதுவும் இல்லைன்னா அவர் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பிச்சு அந்த மெடிக்கல் ஆஃபீஸரனுடைய ஒப்பீனியனை வாங்கி whether he is above 18 years of age அப்படிங்கறத பொறுத்து வந்து he can be remanded to judicial custody, or if he is found to be by the medical officer, if the medical officer gives the opinion that he is under age of 18, then he will have to be sent to the juvenile justice board. This is classification of under trial prisoners. This is quite a different concept, tentatively belonging to the case. This is under trial prisoners. இது இப்போ வேணாம். this is transgender personக்கு கூட வந்து இப்போ criminal rules of practiceல வந்து
மெடிக்கல் போர்டு கூட அனுப்பிச்சு வந்து மெஜிஸ்ட்ரேட் ஷால் பாஸ் an order to detain either in men prison or women prison depending upon the predominant character. அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் அனலைஸ் பண்ணி எந்த கேரக்டர் ப்ரிடாமினண்டா இருக்கு அப்படிங்கிறது பண்ணலாம். இல்ல அப்படின்னா சமயங்கள்ல வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனே வந்து என்ன வந்து மென் பிரிசன் ஆர் விமன் பிரிசன்ல டீடைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த பிரிசன் ஆஃப் அவங்க சாய்ஸ் இருக்கோ அதுல அந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பிரிசன்ல வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு 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 கொஸ்டின், இட் பிகேம் a mooted question at one point of time when an arrested person who was a woman was detained in prison along with her child. இதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வந்து this provision has been made as a part of this criminal rules of practice. When a woman accused with her child of 6 years and below and produced for remand, the judge or magistrate shall make endeavor hand over the custody of the child to any nearest relative, and if no such is, shall proceed with the remand of the mother and specify the child in the remand warrant. If the child is above 6 years of age, may be handed over to any of its nearest relatives or the child welfare committee. என்ன ஆகும்னா, ஒரு லேடி பிரிசனர், ஒரு லேடி அரஸ்டட் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்களுடைய குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக அவர்களிடம் தான் இருக்கணுமா இல்லையாங்கிறத வந்து தீர்மானித்து அவருடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்னா அந்த குழந்தைய அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இல்ல if the mother is of the opinion that the child should stay along with her, should accompany the care and the nourishment of the child is required by the mother during custody na வந்து the mother's opinion shall also be recorded, and அந்த child வந்து அந்த பிரிசனுக்கு அனுப்புறது வந்து shall also be recorded in that warrant. So இது வந்து ஒரு தடவை ஒரு இஷ்யூ ஆனதானனால வந்து this provision has been incorporated in order to unequivocally and unambiguously separate that complication. And this is prisoner transit warrant. இது என்னன்னா prisoner transit warrant என்னன்னா ஒரு அக்யூஸ்ட் வந்து பல கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாரு. இப்ப மதுரையில இருக்கிறார் ஒரு அக்யூஸ்ட், அவர் வந்து இப்போ திருச்சியில ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ திருச்சியில இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு வந்து அவங்க கன்சென்ட் வாங்கிட்டு பிரிசனர் டிரான்சிட் வாரண்ட்னு ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த பிரிசனர் டிரான்சிட் வாரண்ட் மூலமாக மதுரையில இருந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த கேஸ்லயும் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணிட்டு மறுபடியும் எந்த பிரிசன்ல இருந்து வந்தாரோ அந்த பிரிசனுக்கே அனுப்பிச்சிருவாங்க. தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் பிரிசனர் டிரான்சிட் அரெஸ்ட் வாரண்ட். That warrant will be quite different from the warrant which I had shown you under 167. Usual warrant தான் அது, ஆனா அது பேர் வந்து prisoner transit warrant. ஏன் transit warrantன்னு வருதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போகி அவரை ரிமாண்ட் பண்றதால அதை வந்து prisoner transit warrantன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருடைய ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு prima facie case made out for remanding accused to judicial custody இருந்துச்சுன்னா அதுல ரிமாண்ட் பண்ணிட்டு then the arrested person will be sent back to the same prison or to any other prison where the investigation officer, the prison personnel தான் யூஸ்வலா அக்கம்பனி பண்ணுவாங்க. அவங்க பழைய பிரச்சனைக்கே மேக்சிமம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்களோ அங்கே கொண்டு போயிருவாங்க. ப்ரொசீஜர் அதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் அரெஸ்டிங் அன் அக்யூஸ்ட் ஆல்ரெடி இன் கஸ்டடி. ஆல்ரெடி இன் கஸ்டடினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிசனர் அரெஸ்டட் பர்சன் வந்து ஒரு 307 அஃபென்ஸ்ல வந்து திருச்சி பிரிசன்ல இருக்கிறாரு, அவரை கோயம்புத்தூர் பிரிசனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து அவருக்கு 326 கேஸ் கிரீவஸ் ஹர்ட் கேஸ் ஒன்று இருக்கு, அதுல ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிமாண்ட் பண்ணணும்னா இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல எந்த மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து பிரிசனர் டிரான்சிட் வாரண்ட் வாங்கிட்டு போயிட்டு ஃபார்மல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை வந்து போலீஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிசனர் மதுரை பிரிசன்ல இருந்து கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் பிஃபோர் கோயம்புத்தூர் he will be produced and the magistrate in கோயம்புத்தூர் will remand him to judicial custody and then he will be sent back to the மதுரை prison. ஸோ அவர் ரெண்டு கேஸ்லயுமே ரிமாண்ட்ல இருப்பாரு. அது பெயில் வந்து யூஸ்வலா எப்படி தனித்தனியாக பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் prisoner transit warrant and this is the procedure contemplated under envisaged under procedure for arresting arrested accused already in custody. Now we will see the duties of magistrate while remanding an accused to judicial custody. See, as I said, the first point is whether the remand is necessary for the purpose of investigation. Mechanical remand is a question that will have to be borne in mind.
as emphasized by the Honorable Supreme Court in Catton of Judgments, procedure laid down will have to be scrupulously followed. So இது என்னன்னா இந்த ரிமாண்ட் வந்து கட்டாயமான தேவையா? இது வந்து 167ல இன்வெஸ்டிகேஷன் 24 ஹவர்ஸ்ல முடியாததுக்கு வந்து காரணமா? சில கேசஸ்ல வந்து ரிமாண்ட் பண்றதாலேயே கூட வந்து பிரச்சனைகள் காம்ப்ளிகேட் ஆக்கப்படலாம். அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் will have to take that in mind and he can release them on their own bond வாங்கிட்டு கூட வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்போதைக்கு ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பாம அவங்களுடைய கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் தான், இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிரீவஸான ஒரு ஹெய்னஸான அஃபென்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிள் ஹர்ட் கேஸ் இருக்கும். அந்த கேஸ்ல ஒரு ரிமாண்ட் பண்றதாலேயே கூட வந்து இட் வில் புட் அ ஸ்டிக்மா ஆன் ஹிம், இட் வில் புட் அ ரெஸ்ட்ரெயின்ட் ஆன் ஹிம் இன் தி சொசைட்டி. அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா magistrate வந்து can consider that remand and he can reject that remand. That is solely within the discretion. The magistrate will be calling the shots. இதுதான் வந்து மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து அருணேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ல வந்து Honorable Supreme Court has emphasized that. See, at one point of time during some 70s and 80s வந்து நைட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னே வந்து சில ஸ்டேட்ஸ்ல இருந்தாங்க. நைட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னா வந்து நைட் டியூட்டில வரக்கூடிய ரிமாண்ட் வந்து அவங்க மட்டும்தான் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ there is a judgment in which the Honorable Bombay High Court would have highlighted the concept, would have severely admonished the night magistrate who used to mechanically remand the accused and who also used to reject the remand. என்னன்னா வந்து அவங்க டியூட்டியே வந்து நைட்ல தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து எதர் தே வில் ரிமாண்ட் தி அக்யூஸ்ட் டு ஜுடிஷியல் கஸ்டடி, இல்லைன்னா மெக்கானிக்கலா இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருக்கிற அந்த கான்செப்டை அப்படியே வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கலா இருக்கிறத பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டம் எல்லாம் போகி இப்போ வந்து எந்த மேஜிஸ்ட்ரேட் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ அவங்களே ரிமாண்ட் பண்ற மாதிரி தான் இப்போ த்ரூ அவுட் இந்தியா வந்து அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ அந்த நைட் மேஜிஸ்ட்ரேட்ங்கிற கான்செப்ட் இது எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் will have to apply his mind whether this remand is necessary or not. Yes, nature of offense alleged to have been committed by the person. As I said, ஒரு குரூப் கிளாஷா இருக்கும், ஒரு குரூப் ஃபைட்டா இருக்கும், இல்லை அவன் ஒரு ஸ்டூடெண்டா இருப்பான், காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பான். ஏதோ ஒரு டசில் ஏதோ ஒரு ஸ்கஃபில்னால அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இதுல வந்து அப்ப கன்சிடர் பண்ணலாம். பட் in certain cases he could be a very brutal or he could be a seasoned criminal, he could have many criminal antecedents. அந்த மாதிரி பர்சன் எல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இவரை வந்து கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணலன்னா there would be a problem for law and order, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். So his offense is the offense committed, the offense alleged to have been committed by him is very grave in nature, will cause a very 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 large impact on the society. அதெல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி இது எல்லாமே வந்து இது பண்ணலாம். ஓகே, my screen is being shared. Advocate Tarun, Mr. Arun, you can see my screen. 1 minute. My screen is visible. என்னால பார்க்க முடியல, ஸ்கிரீன் பார்க்க முடியல. Okay, again ஷேர் பண்ணுங்க சார். I'm sharing it. ஷேர் பண்ணி தான் இருக்கு. ஸ்கிரீன் ஷேரிங் இஸ் பாஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் கேக்குறேன். ஒரே நிமிஷம். சார் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்ண போறேன் சார். ரெஸ்யூம் ஷேர் பண்றேன். ரெஸ்யூம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் எல்லாம் ஷேர் ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் பாத்தீங்கல்ல? Now it is being shared, right? Yes. You've seen, we have seen the criminal rules of practice எல்லாம் எல்லாமே ஷேர் ஆயிடுச்சுல்ல? We have gone through all that, right? Yes, sir. Yeah. Now we are seeing the
duties of the magistrate while remanding an accused to judicial custody. Yes. See, as I said, nature of offense alleged to have been committed by the arrested person. So as I said, ஒரு ஸ்கூல்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, அவரை வந்து இப்போ உடனே ரிமாண்ட் பண்ணா அவருக்கு வந்து அவர் மேல சொசைட்டில வந்து ஒரு ஸ்டிக்மா வந்துடும். அது வந்து அவருடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை வந்து பாதிக்கலாம், அவருடைய கரியருக்கே வந்து இட் குட் பி கிரியேட் அ கிரேட் இம்பாக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வெதர் ரிமாண்டிங் இஸ் நெசசரி அப்படிங்கிறது தான் ஷுட் பி பார்ன் இன் மைண்ட். அதுதான் மெக்கானிக்கல் ரிமாண்ட் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ரிமாண்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து it is being brought under that ambit. So it will attach a stigma, it will bring down the dignity of that person. Arrest itself is considered as a stigma. Our judicial custody அனுப்பிச்சா அங்க வந்து கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸா இருக்கக்கூடிய மத்த எத்தனை பேரோட அவர் மிங்கிள் ஆகுவார் பிரிசன்ல, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மைண்ட் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பிரிசன்ல வந்து பல்வேறு வகையான ரிமாண்ட் பிரிசனர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் போயிட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர் மிங்கிள் ஆனாருன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் should be borne in mind. But on the other hand, there will be seasoned criminals, there will be persons who will have criminal antecedents who will be at large. அந்த மாதிரி ஆட்களை வந்து பிடிக்கிறதே வந்து ரொம்ப இதுவானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல அது வந்து தட் இஸ் ஆன் தி அதர் ஹேண்ட். இது இந்த இதுன்னா இந்த மாதிரி இவங்க வந்து சீசன் criminal antecedents உள்ளவங்க, we call them as history sheeters எல்லாத்தையுமே வந்து கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ்ல உள்ளவங்களை அரெஸ்ட் பண்றதே வந்து would be a huge task, would be a Herculean task for the police officer. So அந்த மாதிரி கேசஸ்ல வந்து remand will be necessary because only then the investigation can be completed and the trial can be conducted. So அந்த மாதிரி கேசஸ்ல வந்து கட்டாயமாக ஹலோ ஸ்கிரீன் திருப்பி பிளர்ரா தெரியுற மாதிரி இருக்கு. ஓகே இப்போ ஓகேவா? நோ சார், அது மாதிரி தான் ஷோ ஆகுது. Again, screen not visible, sir. Screen sharing. Yes, sir. Sharing is not visible. இருக்குதா? இப்போ தெரியுதா? It is okay now. Screen sharing is pass ஆகிக்கிட்டே இருக்குது. There is some technical glitch in Zoom. Yeah, okay. Resuming. Wait. I'm resuming the share.
Yes, as we are dealing with the duties of magistrate னுடைய டியூட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம சொன்னபடி அவருடைய அரெஸ்ட் வந்து நெசசரியா இல்லையா அப்படிங்கிறத பாத்துக்கணும். அண்ட் தென் அவருடைய கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், அப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்கிற ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் டு தி லீகல் எய்ட் கவுன்சில். லீகல் எய்ட் கவுன்சில் வந்து நாமினலா வந்து இன்ஃபார்ம் டு த லீகல் கவுன்சில் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்னா நாமினேட்டட் லீகல் கவுன்சிலுக்கு வந்து போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாங்கிறத வந்து மேஜிஸ்ட்ரேட் வில் ஹாவ் டு என்ஷூர் தட் ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு தாலுக்லயுமே வந்து ஒரு ஒரு லீகல் எய்ட் கவுன்சில் வில் பி nominated and this is in accordance with the guidelines laid down by the Honorable Supreme Court through நால்சானுடைய கைட்லைன்ஸ் படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு தாலுக்லயுமே வந்து லீகல் எய்ட் கவுன்சில் வந்து இருக்கணும். ஸோ அந்த லீகல் எய்ட் கவுன்சில் ஷுட் பி பிரசன்ட் அட் த டைம் ஆஃப் ரிமாண்ட். ஸோ அந்த லீகல் எய்ட் கவுன்சில் என்ன டியூட்டின்னா உண்மையிலே வெதர் த ரிமாண்ட் இஸ் ரிக்வயர்ட், வெதர் ரிமாண்ட் இஸ் நெசசரி and whether that arrested person has enough and sufficient means to move bail through the court. So இதுதான் வந்து இந்த arrested personக்கான ரெப்ரசன்டேஷனா இருக்க வந்து லீகல் எய்ட் கவுன்சிலினுடைய டியூட்டிஸ். அவருக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கலாம், அந்த இன்ஜுரிஸ் வந்து அவர் போலீஸ் கிட்ட யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணாம இருந்திருக்கலாம், போலீஸால கூட ஏற்பட்டதாக இருக்கலாம், அதை வந்து மெடிக்கல் ஆபீசர்கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்கலாம். அதை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாத இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து that is the role of a legal aid counsel. So that is why the Honorable Supreme Court has insisted upon appointment of a legal aid counsel to represent any person who is arrested and produced before the magistrate. இது சம்பந்தமான கேள்விகளை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இவர்கிட்ட அரஸ்டட் பர்சன் கிட்ட எந்த பர்சன் அரெஸ்ட் ஆகி ப்ரொடியூஸ் எனி பர்சன் அரஸ்டட் என்ன பர்சன் அவர் ஆன்டிசிடென்ட் இருக்கக்கூடியவரா இருந்தா கூட அவர்கிட்ட சில பேசிக் கேள்விகள், அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி, அவருடைய எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாருங்கிறது தெரியுமா, அவருக்கு பெயில் அப்ளை பண்றதுக்கான வந்து சஃபிஷியன்ட் மீன்ஸ் இருக்குதா, இது எல்லாத்தையும் பத்தியுமே வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இஸ் என்டைட்டில்ட் டு புட் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் டு தி so that he will get a satisfaction, the magistrate will have a satisfaction that there is a ground for remanding the accused to judicial custody. And about the medical officer கிட்ட வந்து வாங்கிட்டு வந்த physical fitness for remand வந்து கண்டிப்பா பெருஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட் physical fitness for remand இல்லைன்னா வந்து the magistrate cannot do that remand because it is non-est in law. மெடிக்கல் ஆபீசர்னுடைய சர்டிபிகேஷன் மெடிக்கல் ப்ரொஃபார்மா ஷுட் அக்கம்பனி தி ரிமாண்ட். அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டோட சேர்த்து அந்த மெடிக்கல் இதுவும் இருக்கணும் கட்டாயம். அண்ட் தென் இந்த மெடிக்கல் ப்ரொஃபார்மால உள்ள இன்ஜுரி மார்க்ஸ் அக்யூஸ்ட் வந்து அவரா வாலண்டரியா சொல்லக்கூடிய வேற ஏதாவது இல்னஸ் மெடிக்கல் ஆபீசர் கிட்ட சொல்லாதது and any other medication which the accused is taking in due course, இது எல்லாத்தையுமே வந்து அந்த 167ல அரெஸ்ட் வாரண்ட் பிரிசன்ல கொடுக்கக்கூடிய இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் will have to make a note of all these and will have to direct the prison authorities to provide him with reasonable and sufficient adequate treatment so that பிரிசன்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாது அவருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து மேஜிஸ்ட்ரேட் இது எல்லாத்தையுமே வந்து 167 அந்த அரெஸ்ட் வாரண்ட்ல வந்து will have to incorporate it and reduce it to writing. As I said, first remand will always have to be done on physical verification of the arrested person. Without physical production, video camera conference மூலமாக வந்து எந்த பிரிசனரையும் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ரிமாண்ட் only for extension of remand மட்டும்தான் வந்து video conferencing facility can be used. For first remand, it will have to be, the person will have to be physically produced. பார்க்காம ரிமாண்ட் பண்ணவே கூடாது, அதுதான் முதல் தடவை ரிமாண்ட் பண்ணும்போது, அதான் இதனுடைய அப்ஜெக்டிவ். அண்ட் வேற எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிமாண்ட் வந்து பிரிசன் தூரமா இருக்கலாம், பிரிசன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு வந்து வேற ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். இதனால வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிமாண்ட் வந்து the new criminal rules of practiceல வந்து can be done through video conferencing. ஈவன் ட்ரையல் கூட வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜை ரீச் ஆயிருக்கிறோம் நம்ம. So extension of remand can be done through acknowledged medium of or platform, not WhatsApp மாதிரியான இது இல்ல. There are certain applications through which video conferencing facility can be used for extension of remand from the prison itself.
and I'll share certain judgments through AFLS team so that the landmark judgments Prem Shankar Shukla versus Delhi administration judgment it is a very old judgment and which still holds good regarding handcuffing, arrest இது பண்ணப்படும் போது unnecessary restraint should not be placed upon the arrested person. அவரை கையில விலங்கு மாட்டக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, அன்டிக்னிஃபைட் இன்ஹியூமன் பிராக்டிசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஜட்மெண்ட் தான் பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். அதை ஹேண்ட்கஃபிங் அண்ட் இதுக்கான ஜட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கே அதை சொல்லலாம். அதே மாதிரி பிரான்சிஸ் கோரல் முல்லன் அட்மினிஸ்ட்ரேஷன் வெர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இந்த ஜட்மெண்ட்ல தான் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் என்ஷ்ரைன்ட் the concept of right of a detainee to consult a legal advisor of a choice for any purpose. இதுல தான் 41D criminal rules of practice இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற CRPC இதை 1981 1 SCC 608 இந்த ஜட்மெண்ட் படி தான் இப்போ 41D CRPC நம்ம right to consult a legal advisor of his or her choice. arrested person ஒரு எனக்கு விருப்பப்பட்ட அட்வொகேட்டை நான் மீட் பண்ணி அவர் மூலமா நான் பெயில் மூவ் பண்றேன், என்ன டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறத the honorable supreme court has laid down in the judgment of Francis Corel Mullen versus Union Territory of Delhi. And in this case of Neil Beti Behera versus State of Orissa, it is also a landmark judgment. This is a judgment in which this the concept of the honorable supreme court has enunciated the concept of compensation payable by the state to the family of the victim who had died in police custody. இதுல முதல்ல police custody-ல ஒரு நபர் இறந்து போறாரு அப்படின்னா the responsibility will be, the onus will be solely upon the investigation officer. ஏன்னா நம்ம நிறைய இப்ப சமீப காலத்துல போலீஸ் கஸ்டடியில கஸ்டோடியல் டெத் இது எல்லாமே பாக்குறோம். அது எதனால நடக்குது அப்படின்னா போலீஸ் எக்ஸசஸ்னால நடக்குது அப்படிங்கிறது honorable high court has time and again has held that due to police excesses committed during the custody even recent cases நமக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஏன்னா ரிலிஸ்பெண்டன்ஸா இருக்கிறதுனால it will not be appropriate to discuss those cases, but police excesses committed பண்றதுனால டெத் அக்கர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இதை compensation will have to be provided, and they will have, the investigation officer cannot go scot free because he is the one responsible for taking that person in custody. And அந்த ரீசன்காக தான் சிசிடிவி கேமராஸ் எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்டிங் ஓட சேர்த்து 30 இப்போ எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்டிங் இருக்கணும், 30 டேஸ்க்கு மேல இருக்கணும். தி ஆனரபிள் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஹஸ் ஈவன் இன் a recent judgment ஜஸ்டிஸ் எஸ்.என். சுப்ரமணியம் அதை சொல்லியிருக்காங்க that ரெக்கார்டிங் இன் போலீஸ் ஸ்டேஷன் mere 30 டேஸ்க்கு இருக்கக்கூடாது, ஈவன் பியாண்ட் 30 டேஸ்க்கு இந்த ரெக்கார்டிங் இருக்கணும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் அழிஞ்சு போயிடுது. there is a system that in which the automatic deletion of the recording of CCTV footage is happening, but recording should be preserved at least for a period of 60 days so that magistrate யூசுவலா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் விசிட் பண்ணுவாங்க. அதை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் விசிட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஷனை விசிட் பண்ணும்போது சிசிடிவி ஃபுட்டேஜையும் பிளே பண்ணி பார்ப்பாங்க. so that the magistrate will be appraised and he will also be aware as to what is happening in the police station. கஸ்டடியில உள்ளவங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் தரப்படுதா, இல்ல கஸ்டடியில உள்ளவங்கள இல் ட்ரீட்மெண்ட், ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக சிசிடிவி மானிட்டரிங் ஒவ்வொரு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே இந்த இன்டகிரேட்டட் க்ளோசர் டு டெலிவிஷன் கேமரா கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் மூலமாக தான் we have only through by march of law we have now arrived at this stage, but still it is pathetic that there are instances where death during custody is happening, which will have to be for which there should be law in place, and so that this will have to be brought down, and this will be brought down because recent instances நம்ம பார்த்திருக்கிறோம் where custodial death is happening. See, there will always be, we will never know where the buck stops because ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அல்டிமேட்லி there is someone who is no more. There is a person who was living and who is no more.
அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஹூ ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது முக்கியமானது பார்க்க வேண்டியது வந்து அவருடைய ஹெல்த் கண்டிஷன். அவருடைய ஏற்கனவே ரிமாண்ட் பண்ணும்போது அடிபட்டிருக்கு, அந்த அடிபட்ட காயங்களை மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் வந்து இந்த மாதிரியான டெத் ஆயிருச்சு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி பேத்தட்டிக் அண்ட் இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் தட் டெத் ஆர் ஹேப்பனிங் இன் தட் வே. அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுங்கிறது தான் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் இன்சிஸ்டிங் தட் மெடிக்கல் ப்ரொஃபார்மோ மெடிக்கல் இதுல எல்லாம் வந்து அவருடைய இல்னஸ் சிக்னஸ் மென்ஷன் பண்ணுங்க, மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணாதீங்க. அண்ட் டைம் அண்ட் அகைன் ஆனரபிள் ஹைகோர்ட் அண்ட் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர் இன்சிஸ்டிங் அண்ட் எம்பசைசிங் அப்பான் தட். And one such case only வந்து I'll conclude my recent-ஆ கூட வந்து இந்த நம்ம there was a movie in which the custodial death was emphasized regarding an incident which happened in the taluk of Virudhachalam, and where death during custody happened. And one such incident also happened in Chidambaram town police station, which goes by the cause title Mahabub Badsha and others versus state, represented by Superintendent of Police 2011 7 ACC 45. I'll give a brief, I'll give a gist of that case, what happened, because it is a very, it is a spine chilling case. I'll call that as a, that will shake our conscience, because what happened in that case was that a person was accused for theft of something. Under 379 he was detained in he was brought to the Chidambaram police station. Chidambaram police stationல வந்து அவரை வச்சு விசாரிச்சிட்டு இருக்கும்போது வந்து then his wife came to the police station, and then his wife was also inquired, and what was told that he will be let off in the evening, but that was not done. அவர் அன்னைக்கு நைட்டுமே வந்து ஸ்டேஷன்ல வச்சு தொடர்ந்து வந்து சித்திரவதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவரோட வந்து அடிச்சு காயப்படுத்தி அப்புறம் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்காம வச்சிருந்தாங்க. மறுநாள் அவங்களுடைய மனைவி வராங்க. அவங்க மனைவி வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது வந்து the police officers who were present had put that lady to untold and those terms cannot be, அது வந்து சொல்ல முடியாத, cannot be comprised in words. And that lady was raped in the police station itself, and was raped in the presence of other police officers. And what happened the next day was the person who was detained for alleged offense of theft, he was said to have committed suicide. That was what had transpired in the next morning. So when this was brought to light, there were agitations, there were protests, and this case was called as the Kannai case அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்து சிதம்பரம்ல நடந்தது. So the sub inspector of the police station and the other police officers who had perpetuated this offense were prosecuted, and this went on up to the Honorable Supreme Court of India. The arrested, the convicts who were the police officers went on an appeal to the Honorable Supreme Court against the conviction passed in the Madras High Court. And I am reading out a paragraph in which Honorable Justice Kadju had made an observation that custodial death is perhaps one of the worst crimes in a civilized society governed by the rule of law. The rights inherent in Articles 21 and 22 of the Constitution required to be jealously and scrupulously protected. We cannot wish away the problem. Any form of torture or cruel or inhuman or degrading treatment would fall within the inhibition of Article 21 of the Constitution, whether it occurs during investigation, interrogation, or otherwise. And Justice Kadju had went on to the extent of observing that these persons, these convicts, should have been hanged for the offense which they have committed. They should have been hanged, these police officers. But but since it could not be done in that case, Justice Kadju had confined himself to making these observations. So custodial deaths have such a huge impact in the society
that it goes on to shake the conscience of everyone. So idanaala dhaan vandu now we are discussing the rights, the functions, the duties of the arrested person, the investigation officer, and the duties of a magistrate who is remanding an accused to judicial custody. So I hope I have dealt with certain aspects which would be helpful and enlightening in the aspect of the exam of civil judge preparation as well, and as well with regarding to the fundamental aspects as to everyone must, as I am even I am being enlightened through this session, and I would like to thank and I appreciate AFLS for giving me this opportunity. Thank you sir, thank you so much. ரொம்ப ஒரு வைடரான கிளாஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து இதுல கன்க்ளூட் பண்ணி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு ஜுவனைல அரெஸ்ட் பண்றதாகட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு உமன் அரெஸ்ட் பண்றதாகட்டும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல் வந்து இந்த செஷன் மூலியமா வந்து தெரிஞ்சு கொண்டிருச்சு. There are any questions we can give opportunity. Anyone who wants to ask any question, we can have for some 10 minutes. Okay sir, we will give the time. Any questions by the participants we can address. Participants questions உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டைரக்டா சார் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். Hello sir, good morning. Good morning. Sir, but twins வந்து how arrest can make sir? I'm sorry, I didn't get you. Twins எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க சார்? ட்வின்ஸ் அரெஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாருக்கும், எப்படியோ அதே தான். அவங்களுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலா எல்லாம் எதுவும் இல்லை. சார் இப்போ எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க சார்? இவங்க தான் அக்யூஸ்ட், அவங்க தான் அக்யூஸ்ட். சரி சரி, certainly they'll have a different identity name இல்ல, they'll have different identity cards இல்ல, they'll have different school certificate, birth certificates, and they'll have identification marks இல்ல. ட்வின்ஸ்ங்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இப்ப ராமசாமி குப்புசாமின்னு இருக்கலாம்ல, அப்படிதான் இருக்கும் பேரு ரெண்டு பேருக்கும் ஒரே பேராவும் இருக்க முடியாது இல்ல, வேற வேற பேரா தானே இருக்கும் இல்லையா? அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்வின்ஸா இருக்கிறதுனால ஐடென்டிக்கலா இருக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அதான் அது என்னென்ன மாதிரி அவங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் டிஃபர் ஆகுதோ அதை வச்சுதான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி மற்ற ப்ரொசீடிங்ஸ்ன்றது. தேங்க்யூ கோபிரந்தன். எனி அதர் கிளாரிபிகேஷன் சார் கிட்ட டைரக்டாவே क्वेश्चन பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மீட் பண்ணுங்க. Someone had asked for translation of criminal antecedents. குற்ற பின்னணி, அது பேரு குற்ற பின்னணி கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஹிஸ்டரி ஷீட்டருக்கு வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரி ஷீட்டர்னா சரித்திர பதிவேடு குற்றவாளி, கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸுக்கு வந்து குற்ற பின்னணி கொண்டவர்னு சொல்லுவாங்க. Someone is raising their hand. Koperindevi is raising a hand. Sir, இப்ப டிரான்ஸ்ஜெண்டரை வந்து உமன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல மென் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா சார்? டிரான்ஸ்ஜெண்டர் அரெஸ்ட் பண்றது யூசுவல் கோர்ஸ்ல வந்து எப்படியும் வந்து ஒரு உமன் போலீஸ் அக்கம்பெனி பண்ணுவாங்க, போலீஸ் கான்ஸ்டபிள். ஏன்னா வந்து ஜெண்டரை வந்து அசஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க வந்து whether they are identifying themselves as a man or as a womanங்கிறத வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து உமன் போலீஸ் எப்படியும் அக்கம்பெனி பண்ணுவாங்க. சந்தேகம் இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அப்படின்னா வந்து they'll send them to the medical officer and they'll determine which gender dominance வந்து அதிகமா அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. அது மட்டும் இல்லாம they'll also ask for the opinion of the arrested person itself. உங்களை எந்த பிரிசன்ல இருக்கணும், உங்களுக்கு மென் பிரிசன் இருக்கணுமா விமன் பிரிசன்ல இருக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ராஜ்குமார் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம்.
சார் எஸ் சார். குட் சார் மார்னிங். சார் சார் இப்போ என்னென்ன மாதிரி டைப் மெடிக்கல்ல வந்து அரெஸ்ட் பண்றது தவிர்க்கலாம், இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல தவிர்க்கலாமா, இல்ல வந்து மேஜிஸ்ட்ரேட்டே தவிர்க்கலாமா சார்? என்ன மெடிக்கல்ல என்ன கேக்குறீங்க சார்? சப்போஸ் சுகர் அந்த போல எந்த ரிமாண்ட் பண்ணாம இருக்கலாமா? இப்போ ஒரு பேஷண்ட் ரிமாண்ட் பண்றாங்கன்னா அந்த பேஷண்ட் எந்த டைப் ஆஃப் டிசீஸ்ல இருந்தா அவர் வந்து தவிர்க்கப்படுற ரிமாண்ட், தவிர்க்கக்கூடிய ரிமாண்ட் பத்தி கேக்குறீங்க. சில பேருக்கு வந்து இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் which they have committed. So for example, a person has committed a heinous crime. 302 ஒரு மர்டர் அக்யூஸ்ட் இருக்கிறாரு, இல்ல வந்து அவர் வந்து ஒரு போக்சோ அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாரு, இல்ல ஒரு SC/ST ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கிறாரு, இல்ல வந்து வேற ஏதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு சொசைட்டிக்கு லார்ஜா அஃபெக்ட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு கிரைமை கமிட் பண்ணியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் அவருக்கு வந்து ஒரு கார்டியாக் பேஷண்டாக இருக்கலாம், ஒரு இதுவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா அவரை ரிமாண்ட் பண்ணித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரிமாண்ட் பண்ணிட்டு பிரிசன் அத்தாரிட்டிக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இவர் இந்த மாதிரி மெடிக்கேஷன்ல இருக்கிறாரு, இல்லைன்னா இவருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, ஆனா வந்து அவரை வந்து ரிமாண்ட் பண்றோம், ரிமாண்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கொடுத்துடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ வந்து ஒரு பெயிலபிள் அஃபென்ஸே கூட நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல வந்து சிம்பிள் ஹார்ட் 324 கேஸா இருக்கலாம், 294 பிஏ இருக்கலாம், இல்ல வந்து 506 Part 2 கிரிமினல் இன்டிமிடேஷனா இருக்கலாம். அந்த மாதிரி அஃபென்ஸ்ல அவருக்கு வந்து இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டவர் டயபெட்டிக்கா இருக்கிறாரு, இல்ல வந்து ஒரு சுகர் பேஷண்ட், பிளட் பிரஷர் பேஷண்ட்னா அதை பொறுத்து மேஜிஸ்ட்ரேட் வந்து உண்மையிலேயுமே இவருடைய ரிமாண்ட் இருந்தா பண்ணா மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆக முடியுமா அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு he can either remand him to judicial custody or he can enlarge him on own bond வாங்கிட்டு என்ன பண்ணலாம்னா, மறுநாள் நீங்க வந்து கோர்ட்ல வந்து ஷூரிட்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து he can enlarge him on bail. See, depending upon the offense and depending upon the bearing in mind medical condition and as well as the nature of the crime alleged to have been committed, இதை பொறுத்துதான் வந்து நம்ம மெடிக்கல் கண்டிஷனுக்கு வந்து முக்கியத்துவம் தர முடியும். So this is Arun. I have a doubt there. Yeah. நீங்க இனிஷியலா சொன்னீங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு போலீஸோட வெர்ஷனை வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. Some neutral person has to interpreter. That is with regarding to interpreter. Yeah. Whether it is a discretion of the magistrate or it is mandatory as எடுக்க கூடாதுன்றது. It is not a discretion, it is a condition mandated. நான் அதுக்கு தான் வந்து விசாரணை படத்தினுடைய இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். அதுல வந்து ஒரு போலீஸ் ஆபீசரே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், நான் பிரிசனர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது. we cannot magistrate எதுக்கு நடுவர்னு சொல்றோம் நம்ம தமிழ்ல? நடுவருங்கிறவர் நடுநிலையா இருக்கணும். இப்ப போலீஸ் சொல்ற வெர்ஷன் வந்து அவர் வேற ஏதாவது மாத்தி சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அவரை நம்புறதுங்கிறது வேற விஷயம். எதுக்கு வந்து கோர்ட்ல வந்து there will be an interpreter, there will be ஹை கோர்ட்ல வந்து நீங்க மாஸ்டர் கோர்ட்ல எல்லாம் இன்டர்பிரட்டர்னே ஒருத்தர் தனியா நியமிச்சிருப்பாங்க, மத்த கோர்ட்லயும் இருப்பாங்க இன்டர்பிரட்டருங்கிறவங்க. அவங்க எதுக்காகன்னா வந்து டு டிரான்ஸ்லேட் தட் லாங்குவேஜ் which the person who is deposing in the box will not be aware of, will not be acquainted with the vernacular language. So அதனாலதான் நியூட்ரலான ஒரு பர்சன் கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து போலீஸ் சொல்ற வெர்ஷனை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற இதை வந்து பாயிண்ட் ஹைலைட் பண்ணேன். ஓகே சார். தென் வாட் அபௌட் அது வந்து சாரி நீங்க சொல்லுங்க சார். இல்ல அது வந்து டிஸ்கிரிஷன் சொல்ல முடியாது. அது வந்து இட் இஸ் a condition mandated upon the magistrate. நான் போலீஸ் ஆபீசரோட இதையும் ரெக்கார்ட் பண்ணிடுவேன், நான் அதையும் ரெக்கார்ட் பண்ணுவேன்னா அப்படி பண்ண முடியாது. 2 வருஷனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வந்து எந்த வருஷன் அப்புறம் ரிலே பண்ண முடியும்? ஏதாவது ஒரு வருஷம் தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ காமனா ஏதாவது ஒரு இன்டர்பிரட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்பிரட்டர் வச்சுதான் வந்து இது பண்ணணும், நம்ம ரிமாண்ட் பண்றதாகட்டும். அதுக்குதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 164(5) ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விக்டிம் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதுல வந்து டேக்கிங் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்டர்பிரட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ அதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரெகக்னைஸ்டு ஒரு இன்டர்பிரட்டரை தான் நம்ம வந்து ரிலே பண்ணுவோம். ஸோ தட் அவங்க தான் வந்து வில் பி கன்சிடர்ட் அஸ் அ நியூட்ரல் பர்சன். டுமாரோ கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து என்ன ஆகிரும்னா,
இவங்க வந்து they are inclined towards the prosecution அப்படிங்கிற ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கோர்ட் will be cautious to take someone who is neutral. அது வந்து டிஸ்கிரிஷன்னே சொல்ல முடியாது. ஓகே ஓகே. தென் another வந்து எஸ் எஸ் சார். இதுவே சப்போஸ் இப்ப அந்த அன்லாஃபுல் ஆக்ட்ல பண்ணும்போது வந்து இந்த எதுவுமே நீங்க இதை கன்சிடர் பண்றது இல்ல. நீங்க சொன்ன இந்த பெயிலோ இந்த மெடிக்கல் இதுவும் இல்லாம இந்த மேண்டேட்டரியா 1 year அந்த மாதிரியான பண்றாங்க. இது எப்படி பாக்குறோம்? I'm sorry, I'm not able to get you. UAPA ல என்ன பண்றாங்க? இல்ல யூபில இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணும்போது நீங்க அது கண்டிஷனலாவே வந்துட்டு அவங்க வந்துட்டு 1 year 2 year வந்து பிரிசன்ல இருக்கிறதுன்னு ஆயிடுது. You are talking about this Gundas Act. Yes. சோ அதை எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? இப்ப அதுல இப்ப நீங்க சொல்ற மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்களுக்கு சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தாலோ அதை கன்சிடர் பண்றது இல்ல, அதுல பெயில் கொடுக்கறது இல்ல. See, that cannot be called as a discretion. See, Unlawful Activities Prevention Act வந்து see it is ஒரு bird's eye viewல இருந்து பார்த்தோம்னா Unlawful Activities Prevention Act அப்படின்னு பார்த்தாலே வந்து even recently the Honorable Supreme Court has said that வந்து certain இதுல எல்லாம் வந்து Supreme Court வரைக்குமே even in recent Tista Setalwat கேஸ்ல கூட வந்து இப்போ சமீபமா வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட வந்து கோர்ட் வர அவசியம் இல்ல, மேஜிஸ்ட்ரேட்டே வந்து பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. UAPA அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வந்து see all these fundamental parameters எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வந்து எப்போதுமே பண்ண முடியாது. UAPA வந்து அவருடைய மெடிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்துடுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கண்டிப்பா பார்த்து தான் வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து since it is an offense against the society at large வந்து மேஜிஸ்ட்ரேட் will give a direction to the concerned prison authority or to the hospital. இப்ப அவர் அடிபட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே ஒரு அடிபட்டு இருக்கு, இல்ல ஏற்கனவே ஒரு பேஷண்டா இருக்கிறாருன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல கெட் ரெக்கவர்ட், அங்க ரிமாண்ட்ல ஜுடிஷியல் கஸ்டடியில அங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிசனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி பிரிசன்ல தேவைப்படும் போது அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த ரிமாண்ட் பண்ணுவாங்க. Because UAPA is usually considered as an offense against the society at large. Not only UAPA for that case. UAPA மாதிரி வந்து நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு, தடா இருக்குது, நிறைய இருக்கு இல்ல. போக்சோ கேசஸ்ல கூட அப்படிதான், SC/ST ஆஃபென்சஸ்ல கூட அப்படிதான். இந்த மாதிரி வந்து ஹெய்னஸ் ஆஃபென்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரியில வரும்போது வந்து ரிமாண்ட்ல ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு மற்றபடி வந்து அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான கேசஸ் எல்லாம் இருக்கு. அங்க வச்சே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே வந்து கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே சார். Someone raised, Rajkumar, someone else had raised their hand. I know that Mr. Arun will have certain other clarifications. Yes, sir. ஆலயமணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, கிளாரிபிகேஷன் கூட கேட்கலாம் நீங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இப்ப ஹேண்ட் கப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க ஹேண்ட் கப் அப்படி யூஸ் பண்றாங்கன்னா அதை எப்படி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றது சார்? அவங்க அதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எப்படி சார் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்? ஹேண்ட் கப் யூஸ் பண்ணிருக்காங்களா நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல சார், ஒரு அக்யூஸ்ட கூப்பிட்டு வராங்க, அவங்க வந்து தப்பிச்சு போக பார்த்தா அதனால ஹேண்ட் கப் யூஸ் பண்ணன்னு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க சார். சரி சரி சரி, அதை எப்படி சார் இல்ல அவங்க அன்னெசரியா தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி? அந்த வெர்ஷன் வந்து யார்கிட்ட இருந்து வரணும்னா வந்து எதர் தி அட்வொகேட் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அதுல பார்க்கக்கூடியது வந்து நேச்சர் ஆஃப் கிரைம் தான். என்ன மாதிரியான கிரைம் பண்ணவரை வந்து ஹேண்ட் கப் பண்ணி கூப்பிட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான். இப்ப பொதுவா வந்து யாரையுமே வந்து through which I have seen, usually there is no handcuffing in our state. As far as our state is concerned, there is no handcuffing at all. I have not seen anyone being handcuffed. Even someone who is having criminal antecedents, he will be accompanied by a police who carries an arm with him. அவ்வளவுதான் பண்ணுவாங்களே தவிர handcuff பண்ண மாட்டாங்க. பட் நீங்க கேக்குறபடி என்னன்னா நேச்சர் ஆஃப் த கிரைம் பொறுத்து வந்து சில ஊர்கள்ல வந்து ஹேண்ட் கப் பண்ணுவாங்க.
அவர் வந்து தப்பிச்சு போயிடுவாரு அப்படிங்கிற சூழல் இருக்கு. அந்த கிரீவன்ஸ் எனக்கு வந்து ஹேண்ட்கப் வந்து பண்ணி என்னை வந்து அன்டோல்டு மிசரிக்கு வந்து ஆளாக்குறாங்க, எனக்கு வந்து இது தேவையில்லாதது அப்படிங்கிறது வந்து நீங்க அட்ரஸ் பண்றது வந்து கோர்ட்ல தான் சொல்லணும். அதை நீங்க கோர்ட்ல சொல்றேன், இல்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தான் வந்து அதை வந்து தெரியப்படுத்த முடியும். கோர்ட் கேன் ஆல்சோ டிட்டர்மைன் வெதர் ஹேண்ட் கஃபிங் இஸ் நெசசரி ஆர் நாட். அந்த பர்சன் சொல்ற கிரீவன்ஸ் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது ஹேண்ட் கஃப் பண்ணி கூப்பிட்டு வராங்கன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வந்து அந்த பர்சன் வந்து எப்படி எனக்கு அடிபட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்றாரோ அதே மாதிரி எனக்கு ஹேண்ட் கஃப் பண்ணி கூப்பிட்டு வராங்க, அதுவும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது வந்து ஹேண்ட் கப் பண்றது எனக்கு அன்னெசரியானது அப்படின்ட்டு either the advocate can represent on behalf of the accused or the accused himself can raise that contention. அப்போ court can determine depending upon the nature of the offense, the magistrate or the consent court, இவருக்கு உண்மையிலே handcuffing தேவையானதா இல்ல whether there is an apprehension that that person will escape அப்படிங்கறத வந்து determine பண்றது வந்து discretion of the court தான். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் பிளஸ் வந்து இப்ப ஒரு என்கொயரி கூப்பிட்டு வர்றது வந்து அரெஸ்ட் ஆகுமா சார்? இந்த என்கொயரிக்கு என்ன சார் இப்போ ஒரு சஸ்பெக்ட் ஒரு 4 பர்சன் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட கேட்கும் போது மாத்தி மாத்தி ஏதாச்சும் பதில் சொல்றாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்களை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறது வந்து எங்க வச்சு விசாரிக்கிறாங்க சொல்லுங்க. ஸ்பாட்லயே வச்சு விசாரிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கறது அது அரெஸ்ட் ஆகுமா சார்? அரெஸ்ட் ஆகாது. அது எப்படி அரெஸ்ட் ஆகுறது? அது வந்து என்னன்னா 161 சப்கிளாஸ் 3 ஸ்டேட்மெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக வந்து சமயங்கள்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வர சொல்லுவாங்க. அது வந்து என்கொயரியில தான் வருமே தவிர அது அரெஸ்ட் ஆகாது. அரெஸ்ட்ங்கிறது எப்ப ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து வாரண்டோட வரக்கூடிய இதுல ரிமாண்ட் பண்ணக்கூடியது அப்ப மட்டும்தான் வந்து அரெஸ்ட்ங்கிறது வரும். அரெஸ்ட் என்கொயரியில ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது எப்போதுமே வந்து அரெஸ்ட் ஆகாது. அது வெறுமனே வந்து ஓரல் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஈவன் சிக்னேச்சர் இட் செல்ஃப் இஸ் நாட் ரிக்வயர்டுங்கிறது சிஆர்பிசில இருக்குது. 162 எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல வந்து சிக்னேச்சர் கூட வாங்க வேண்டாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து அட்டன் பண்ணேன் இந்த மாதிரி என்கொயரிங்கிற கையெழுத்து கூட போட தேவையில்லை. இதுல அது அரெஸ்ட் ஆகாது, கண்டிப்பா அது அரெஸ்ட் கிடையாது. ஈவன் ஸ்டேஷனுக்கே வர சொல்லி கூப்பிட்டா கூட அது விசாரணை தான் தவிர வந்து அது கைது கிடையாது. சார் அப்ப எப்படி சார் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்றது அரெஸ்டையும் என்கொயரியும்? அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 41ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் போய் அடிச்சிட்டாரு, அந்த அடிச்சதுக்காக அவரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல வந்து ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர்ல இருந்துதான் உங்களுக்கு எல்லாமே ஆரிஜினேட் ஆகும். ஒரு புகார் இருக்கும், ஃப்ரம் ஒரு புகாரை தொடர்ந்து கான்சிக்வென்ட் டு a complaint there will be an FIR, or யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கூட you know that anybody can set a criminal law in motion under section 154 CRPC. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து சம்பந்தப்பட்டவங்க தான் வந்து சொல்லணும்னு கிடையாது. ஈவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எனி தேர்ட் பார்ட்டி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத பொறுத்து வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, இல்ல கம்ப்ளைண்ட்டை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த எஃப்ஐஆர்ல வந்து பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிள் அஃபென்ஸாங்கிறத அஃபென்ஸ் பொறுத்து ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ரிமாண்ட் ரிப்போர்ட்ல என்ன வரும், விதின் 24 ஹவர்ஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஸோ அரெஸ்ட் ஆஃப் த பர்சன் இஸ் ரெக்வயர்ட், ஸோ இந்த பர்சனை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுதான் அரெஸ்ட் வரும். ஸோ இதுதான் அரெஸ்ட். அது வந்து என்கொயரி. ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதுங்கிறது என்கொயரி. ஓகே சார், தேங்க்யூ சார். நாகேஸ்வரன் கண்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Yes, ma'am. Sir, to my understanding, I have read in one of the cases. Yeah. Sir, am I hearing you, sir? Are you hearing, sir? Yeah. You are audible, sir. You're audible. Yeah. Please go on. Yes, sir. Yes, sir. I have read some time back in one of the leading cases, wherever the handcuffing is necessary, it is said that the police officer will have to make a separate affidavit or a separate place a request to the magistrate. Only with the permission of the magistrate, if he grants the permission, then he can be brought handcuffed. This is what. Okay. Can you please let me know in which case it has been dealt with? Hello. Right, sir. எந்த கேஸ்ல அப்படி சொல்லி இருக்காங்க? See, what you say is correct. See, that is why I said that வந்து the grievance can be raised to the magistrate. எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் கஃபிங் வந்து
எல்லா கேஸ்லயுமே வந்து நீங்க வந்து ஹேண்ட் கஃபிங் பண்ண அஃபிடவிட் போட்டு தான் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இருக்குதா? அப்படி இருக்குதா? இருக்கு சார். சார் நான் அதை நான் படிச்ச கேஸை உங்களுக்கு நான் அனுப்புறேன் சார், பார்த்துட்டு. ஒன் ஆஃப் தி கேசஸ் clearly said wherein when a person is to be brought in, that the permission of the magistrate has to be obtained. Without that magistrate permission, they have brought that handcuffed means the police officer is liable for prosecution. They have gone up to this liable for punishment. They have said, sir. Sir, after going through, I will send my case. All right. So thanks for enlightening me. See, in this aspect, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பிரேம் சங்கர் சுக்லா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ்ல வந்து அவரை வந்து ஹேண்ட் கஃப் பண்ணிடுவாங்க. அவருக்கு வந்து ரொம்ப அவமானம் ஆயிடும். அதனால வந்து அவர் வந்து முறையிடுவாரு. So the Honorable Supreme Court had laid down the law that handcuffing should not be done unless it is required. இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இன்னொரு இதை என்ன ஹைலைட் பண்ண விரும்புறேன்னா, போட்டோகிராஃப்ஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் வந்து போட்டோகிராஃப் ஆஃப் அன் அக்யூஸ்ட் கூட எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தது. பிரிசனர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆக்ட் அப்படின்னு. But now that there is a recent bill which has been passed and which has been enacted, prisoner identification of prisoners act வந்து the earlier law has been nullified. The British period enactment has been nullified, and now that an officer to the rank of a head constable can take a photograph of a person who is arrested. அது எதனாலன்னா infringement of right to privacy அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதுல இருந்தது. ஸோ யூஸ்வலா முன்னாடி வந்து அரஸ்டட் பர்சனை வந்து அவருடைய பெர்மிஷன் இல்லாம வந்து போட்டோ எடுக்க மாட்டாங்க. போட்டோகிராஃப் இப்ப வந்து போட்டோகிராஃப் எடுத்து அரெஸ்ட் வாரண்ட்லயே வந்து அதை வந்து இன்னார் தான் இவரு அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷனுக்காக வந்து யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மக் ஷாட் அப்படிம்பாங்க. எப்போதுமே ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒயிட் இஸ் கால்ட் த மக் ஷாட்னா வந்து அந்த ஷாட் அந்த போட்டோகிராஃபினுடைய ஸ்டைல் வந்து மக் ஷாட். எனி பிரிசனர் அரெஸ்ட் ஆனதுமே வந்து அந்த மக் ஷாட் எடுத்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அந்த பிரிசனரோட ஹிஸ்டரியில இருக்கும். அது இங்க நம்ம இதுல வந்து அந்த பிராக்டிஸ் இல்லாம இருந்தது. தம்ப் இம்ப்ரெஷனே வந்து வாங்கக்கூடாதுன்னு தான் இருந்தது. பட் ஈவன் நவ் தம்ப் இம்ப்ரெஷன் and the other இப்ப ஆதார்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பிரிசனர். எனி பர்சன் who is arrested and an officer of the rank of a head constable வந்து போட்டோகிராஃப் எடுத்துக்கலாம், அவருடைய தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துருச்சு. சோ இப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஹேண்ட் கஃபிங் ப்ரொசீஜருமே வந்து அந்த இன் ட்ரூ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் வந்து ஃபாலோ பண்ணப்பட மாட்டேங்குது. எத்தனை பேர் அஃபிடவிட் வாங்கிட்டு வந்து இது பண்றாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஈவன் மெடிக்கல் ஆபீசர் கிட்ட வாங்கக்கூடிய இந்த ப்ரொஃபார்மாவே வந்து சில சமயங்கள்ல வந்து அதனுடைய ட்ரூ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல வந்து இட் இஸ் நாட் பீங் ஸ்க்ரூபுலஸ்லி ஃபாலோட் பை தி போலீஸ். ஸோ எல்லா போலீஸுமே வந்து நம்ம அப்படி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா இதுலயுமே வயலேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படியும் இருக்குது, அப்படியும் நடக்குது. பட் அதிகமா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ஹேண்ட் கஃபிங் அப்படிங்கிறது வந்து அறவே வந்து குறைந்து விட்டது. இல்ல வந்து ரொம்ப 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 இட்ஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டு ஃபைண்ட் சம்ஒன் பீயிங் ஹேண்ட்கஃப்ட். Someone else has raised their hand. Nageshwaran Kannan. Nageshwaran. Sir, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चन கேளுங்க. Sir, now with the latest amendment brought in, they can take all the feature biometric, other features, all these things have been now permitted, sir. Exactly, that's right, sir. Identification of prisoners act la munnadi vande sir, I think that is in a total the previously Selvi versus state of Karnataka, in that state they cannot take a biometric feature, yes. But overcoming that the decision, they can take biometric feature. That's right. Because new act has been passed this year, Identification of Prisoners Act padi vande all the biometrics, even the retina, the thumb impression, any bodily identification can be taken. That is the recent enactment laid down by the legislature. இப்ப prevailing இது அதான் இருக்குது. Yes, sir. Yes, sir. Thank you so much, sir. Thank you, sir. Actually, further யாரும் hand raise பண்ணல.
தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இதே மாதிரி இன்னொரு செஷனோட நம்ம மீட் பண்ணுவோம். Thank you so much. Despite of all technical glitches, I hope this session went well. Yes. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ லைவ்ல கூட சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நம்ம இந்த வீடியோ கூட நம்ம கம்ப்ளீட் வீடியோவா அப்லோட் பண்ணலாம். All right. Yeah. Thanks for your comments, sir. Thank you. Thank you, sir. Thank you.